ஓகே குட். சரி, நாம் புத்தகத்தை திறக்கலாங்கண்ணே. முதலாம் பக்கத்துலேருந்து தொடங்குவோம்ண்ணே. உங்களுக்கான புத்தகம் இதுதான். சரி, கொஞ்சம் சைஸ் பெருசாக போகுமா? ஜஸ்ட் வெயிட். இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சாரி, வரேன். சரி, புக்ஸ் பார்த்து கொண்டு இருந்தாங்கண்ணே. சரி, முதலாம் பக்கத்துக்கு போவோம். சரியோ, முதலாம் பக்கத்துலேருந்து ஒவ்வொரு பக்கமாகவே பார்த்து கொண்டு வருவோங்கண்ணே. பள்ளிக்கூடத்தில் அப்படி தானே நடத்தியிருப்பாங்க. தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் இதெல்லாம் பார்த்துருப்பியல். இந்த செஷன் முடியும் போது சொல்லுங்கள், உங்களால் 2 hours ஓகே முடியும், தூக்கம் வராது அப்படின்னா சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா செஷனை 1 hour எண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். புத்தகம் எழுதினவங்களோட டீட்டெயில்ஸ். தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் முதலாம் பாடம். இதை இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக பார்த்து கொண்டு போவோம். சரியோ? எதுக்கும் விலங்கலண்டா இடையில வாய்ஸில் போடுங்க, இல்லைன்னா மெசேஜில் போடுங்க. சரியா? யாரும் எதுவும் மெசேஜ் போட்டிருக்கீங்களா? இல்லை தானே? இப்பாடத்தை கற்ற பின்னர் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. தரவுகளும் தகவல்களும் வேறு வேறாக எடுத்து கருத்து அளிக்கப்பட முடியாத எண்கள், சொற்கள், குறியீடுகள், வரைவுகள் ஆகியன தரவுகள் எனப்படும். இவங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தரவுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்களோட வயசு அது ஒரு தரவு. நீங்கள் எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க அது ஒரு தரவு. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருப்பாங்க. ரெக்கார்ட் வேணும்னா பண்ணுங்க மறக்காமல். ரெக்கார்ட்லாம் இருக்குது. உங்களுக்கான ரெக்கார்ட் வந்து இந்த செஷன் முடிஞ்சோடனே நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணி போட்டு உங்கள் அட்மின் தான் அந்த லிங்க் அனுப்புகிறதெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு இதிலே இருக்கும். சரி, பாடத்துக்கு வருவோம். வேறு வேறாக எடுத்து கருத்தளிக்கப்பட முடியாத எண்கள், சொற்கள், குறியீடுகள், வரைவுகள் ஆகியன தரவுகள் எனப்படும். கருத்தளிக்கப்பட முடியாத எண்கள், சொற்கள், குறியீடுகள் அப்படின்றா என்ன? இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்கணும். எப்படின்னா, இப்போ 55 இது ஒரு எண். இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண எண். இந்த எண்ணில் ஏதாவது தெளிவு இருக்கா? ஒரு சாதாரண ஒரு 55ன்ற ஒரு எண். ஆனால் இது சாதாரணமாக ஒரு 55 இருக்கும் பொழுது அது ஒரு எண் மட்டும்தான். அது வந்து தரவுக்குள்ளே வரும். இதை இப்போ என்ன செய்யலாம்டா, 55 என்பது என் தாயாரின் வயது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைப்போம். உங்களுக்கு கேள்வியெல்லாம் அப்படி தான் வரும், மற்றபடி வேறு எங்கேயும் வராது. கேள்வியில் இப்போ கேட்குறாங்க, என் தாயாரின் வயது 55 இப்படின்னு வரும்போது அது என்னது? தரவாகிடும். தரவுகளை இங்கே இருக்குண்ணே. தரவுகளை தொகுப்பதன் மூலமும் தயார் செய்வதன் மூலமும் அர்த்தமுள்ள தகவல்களை பெறத்தக்கதாக இருக்கும். அதேவேளை தீர்மானம் மேற்கொள்வதற்கும் அத்தகவல் எமக்கு உதவும். அதுதான் இன்ஃபர்மேஷன், டேட்டா இன்ஃபர்மேஷன். டேட்டான்றது 55 ஒரு எண், அது ஒரு சாதாரண எண். ஆனால் என் தாயாரின் வயது 55ன்னு சொல்லும்போது அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகிரும், தரவாகிடும். தகவலாயிரும். தரவு தகவலாக எப்படி மாறுது? உங்களுக்கு கேட்குற கேள்விலாம் இருக்குது. 55ன்னு வெறும் 55ன்னு ஒரு நம்பராக இருந்தால் அது நம்பர், வெறும் ஒரு சாதாரண எண். ஆனால் அதுவே என் தாயாரின் வயதுன்னு வரும்போது அது ஒரு தகவலாகிடுது. தகவல் இவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கா? அதாவது என்ன தரவுனா என்ன, தகவல்னா என்ன? எனக்கு சரியான விளக்கம் இல்லை. 2 hours ஓகே அண்ணா, எனக்கு 2 hour ஓகே. ஓகே, என்னெண்டா இப்போ இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு 9 மணிக்கு முடியும். 10 மணி வரைக்கும் தாங்குவியல், எனக்கு தெரியலை. பிள்ளைகளுக்கு தூக்கம் வருங்களோ. சரி, இந்த செஷன் முடிகிற டைமில் என்ன நடக்குமெண்டா, உங்களுக்கு லாஸ்ட் நெட்வொர்க் கனெக்ஷன், ட்ரை டு ரீகனெக்ட். அப்படியே கனெக்டில் இருங்க. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை. இப்போ சொல்லுங்கள், எல்லாருக்கும் கதைக்கிற விளங்குது தானே? நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை பிள்ளைகள். சாரியா, என்ன ஸ்க்ரீன் கட் ஆகுது.
ஓகே. அது என்னென்னா இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஆன் ஆகிடுச்சா? இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? கர்சரை மூவ் பண்ணுறதெல்லாம் தெரியுதா? தம்ஸ்அப்பை போடுங்க இருக்கா. ஓகே. சாரி, இந்த நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. சரி. இந்த தகவல் தரவு இது ரெண்டும் தான். இவ்வளோ தான் விஷயம். இதுக்குள்ளே பெருசாக ஒன்று நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் படிக்கணும் ஒன்றுமே இல்லை. நேரம் சும்மா அதுக்கு வீணடிக்கணும்னு அவசியமும் இல்லை. இதில் ஏதாவது தெளிவில்லாமல் இருக்கா? திருப்பி சொல்லணுமா? விளக்கம் இல்லை அப்படின்ட்டா நீங்கள் அதை நேரடியாக உங்களோட இதில் கமெண்ட் பாக்ஸில் அடித்து அனுப்புங்க. ஸ்க்ரீன் தெரியலை. இப்போ தெரியுதா? இப்போது இந்த பிடிஎஃப் தெரியுதான்னு சொல்லுங்க. நோ. Just wait. Thing else. Just wait. And okay. No. Stop sharing. Okay. இப்போ தெரியுதாண்டு ஒருக்கா சொல்லுங்க. 2 3 பேம் இல்லையோ? ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? பாப்பப் அவுட்டில் தானே இருக்குது. இந்த பிடிஎஃப் இப்போ தெரியுதான்னு ஒருக்கா பார்த்துட்டு ஒருக்கா மெசேஜில் சொல்லுங்கள். நான் பிடிஎஃபை விட்டு மறுபடியும் உள்ளே போகிறேன். பிடிஎஃப் இப்போயும் தெரியலையா? சரி, தரவு தகவல் இது ரெண்டத்தானே பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இதில் ஏதாவது விளக்கம் இல்லாமல் தரவு தகவல் இது ரெண்டுலேயும் எனக்கு எந்த விளக்கமுமே இல்லை, இன்னும் எனக்கு விளங்கலை அப்படின்டா யாராவது இருக்கீங்களா? விளங்கலைன்னா சொல்லணும். சில உதாரணங்களை வச்சு ஏதாவது சொல்லலாம். இப்போ தரவு தகவலில் விளக்கம் இருக்குது பிள்ளைகளுக்கு. தரவுனா என்ன, தகவல்னா என்ன? சின்ன விஷயம் தானே, என்ன விளங்குது தானே? சரியா? உங்களுக்கு தரவு தகவல், இந்த தரவில் இருந்து தகவலை உருவாக்குறதுக்கு நாம் இடையில் ஒரு சின்ன ப்ராசஸ் ஒன்று செய்வோம். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க? முறைவழியாக்கம்னு சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணம் எடுத்துப்போம், சரியா? 1 1 2 எண்கள் இருக்குது, சரியா? உதாரணங்களுக்கு இப்போது இப்போது 1ன்றது ஒரு தரவு, சரியா? இன்னொரு 1ன்றதும் இதுவும் ஒரு தரவு, இதுக்கும் ஒரு தரவு. 1 2 எண்கள் ஒரு தரவு. ஆனால் இது ரெண்டையும் கூட்டுனா எங்களுக்கு 2 வரும். இது தகவல். இங்கே 2 தரவு இருக்குது, இது தகவலாக கிடச்சிட்டு. எப்படி கிடைச்சது? 1யும் 1யும் கூட்டணும். நாங்கள் கூட்டுறதுக்கு நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம். என்ன? முறைவழியாக்கம், ப்ராசஸ். இது விளங்குதா? 1 1 தரவு, அதை கூட்டுறோம். முறைவழியாக்கம். முறைவழியாக்கத்துக்கு பிறகு நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கிது? 2ன்ற ஒரு எண் கிடைக்கிது. இது தகவல். இந்த கான்செப்ட் விளங்குதா? தம்ஸ்அப்பில் போடுங்க விளங்குச்சுண்டா. தரவுனா என்ன, முறைவழியாக்கம்னா என்ன, தகவல்னா என்ன? இவ்வளோதான் தரவு தகவல் முறைவழியாக்கம். இதில் பெருசாக நீங்கள் போட்டு உள்ளே போய் குழம்பி கொண்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது மேலோட்டமான விஷயம். ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. ஸ்டோரேஜ்னா என்ன? அந்த 2ன்ற விட இருக்குது தானே. இந்த 2ன்ற இடத்த நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ நான் அந்த கோப்பியில் எழுதி வைக்கிறேன். இந்த நோட் பேடில் இப்போ எழுதி வச்சுருக்கேன். 2 சேமித்து வச்சுருக்கேன். சேமிப்பு இவ்வளோதான். இந்த 4 விடயங்களும் இதுதான். டேட்டா, இன்ஃபர்மேஷன், ப்ராசஸ், ஸ்டோரேஜ். மன்னிக்கணும், தரவு தகவல், முறைவழியாக்கம், தேக்கி வைத்தல். இந்த 4க்குமான அர்த்தம் இதுதான். இதைத்தான் அவங்க கீழே உங்களுக்கு இந்த பாருங்க எண்களை எல்லாம் பயன்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த பாருங்க
மொழி, கணிதம், ரவி, கிரிசன், இது எல்லாமே ஒரு தரவு. ஒருத்தர பேர் தரவு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மதிப்பெண்கள் எல்லாம் ஒரு தகவல். சரியோ? இதை வச்சு நாம் மொத்தமாக கூட்டி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது முறைவழியாக்கம். இதில் எல்லா இடத்துலையும் சேவ் பண்ணி வச்சுருக்கு. இது ஸ்டோரேஜ். இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. வேறு இதில் உங்களுக்கு இதில் இன்னும் டீப்பாக இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு நடத்தணுமா? இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணுமா? இல்லை நிறைய உதாரணங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை அப்படியே அடுத்ததுக்கு மூவ் ஆகலாமா? விளங்கிட்டா? இது விளங்கிட்டுன்னு சொன்னீங்கன்னா அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னும் சில உதாரணங்களை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருப்பேன். பிள்ளைகள் கூச்சப்படுறீங்களோடாப்பா. இதில் என்ன இருக்குது? படிப்பு விஷயத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தெரியலண்டா கேட்கணும். சரியா? மூவ் பண்ணுங்க. ஏன்னா இது சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும். என்ன குழந்தை பிள்ளைகளா என்ன 10ஆம் படிக்கிறீர்கள். தரவு தகவலுக்கு இடையே உள்ள இடையான வேறுபாட்டை இனங்காட்பதற்கான பின்வரும் உருக்களை கருதுவோம். இந்த பாருங்க, இது மகன், அப்பா, அம்மா, மகள், 4 பேரும் தனித்தனி தரவுகள். இவங்க எல்லாரும் உண்டா சேர்ந்தா ஒரு குடும்பம். இது ஒரு தகவல். எப்படி இது குடும்பமாச்சு? இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்து அங்கே விளங்குது ஒரு குடும்பம் உண்டு. தரவு, முறைவழியாக்கம், தகவல். அவங்க இதில் அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாருங்க, நான் சொன்னது 2 ஒரு தரவு, 5ன்றது ஒரு தரவு, 7ன்றது தகவல். இந்த தகவல் எப்படி கிடைச்சது? இந்த 2 தரவையும் முறைவழியாக்கம் செஞ்சுருக்கோம். என்ன முறைவழியாக்கம்? கூட்டியிருக்கோம். இவ்வளவு தான். இதிலெல்லாம் ரொம்ப நேரம் மெனக்கிடக்கூடாது. சரியோ? பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்டாலும் இதெல்லாம் சின்ன விஷயம், ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அடுத்து தொகுதி. தொகுதி என்றா என்ன? யாருக்காவது இதுக்கு முன்னுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா தொகுதி என்றா என்னண்டு? பள்ளிக்கூடத்தில் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தொகுதி என்றா என்னண்டு? தொகுதிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, சிஸ்டம். எல்லாம் ஒன்றா அடைப்பட்டது. இப்போது ஒரு பலூன் இருக்குது. பலூனுக்குள்ளே என்ன இருக்கும்? காற்று இருக்கும். பலூன் விட்டு அந்த காற்று வெளியே போகாது, உடஞ்சா தான் போகும். அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டமும். சிஸ்டம்னா என்ன? ஒரு தொகுதி. அந்த தொகுதிக்குள்ளே நிறைய கூறுகள் இருக்கும், நிறைய பண்புகள் இருக்கும். இப்போ ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே கலர் கலராக நிறைய பந்துகள் வச்சுருக்கோம். அது அந்த பெட்டிங்கிறது ஒரு தொகுதி. அந்த தொகுதிக்குள்ளே இருக்க பண்புகள் அந்த கலர் கலர் பெட்டிகள் அப்படின்ட்டு வச்சுக்கொள்ளலாம். சரியோ? அடுத்து இந்த உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு. தரவுகளை வழங்குறது உள்ளீடு. தரவுகளை தயார் செய்தலும் தேக்கி வைத்தலும் முறைவழிக்குள்ளே வந்துடும். அதிலிருந்து வரக்கூடிய விடை நமக்கு தேவையான தகவல்களை வழங்குதல் வெளியீடு. உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு. என்னது? அன்றாட வாழ்வில் இத்தகைய தொகுதிகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் அதேவேளை எமக்கு கிட்டிய சில சந்தர்ப்பங்களை கருதுவோம். இந்த பாருங்க, வங்கி தொகுதியில் பயன்படுத்தப்படும் தானியங்கு காசால் பொறி, ஏடிஎம். ஏடிஎம்முக்கு இவ்வளோ பெரிய தமிழ் வார்த்தையான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஏடிஎம்னு பக்கத்தில் கொடுப்பாங்க, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். சரியா? ஏடிஎம்டா தெரியும் தானே? இப்போ நிறைய பேர் காசு எடுத்திருப்பீங்க, பாவிச்சிருப்பீங்க தானே. இந்த ஏடிஎம்மை அவங்க ஒரு உதாரணமாக சொல்லி நடத்துகிறாங்க. உள்ளீடு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? உங்களோட பேங்க் கார்டை உள்ளீடாக கொடுப்பீங்க. அடுத்து பின் நம்பரை உள்ளீடாக கொடுப்பீங்க. அடுத்து என்ன உள்ளீடு கொடுப்பீங்க? எவ்வளோ காசு வேணும் அப்படின்ட்டு கொடுப்பீங்க. இந்த மிஷின் உள்ளே இருந்து ப்ராசஸ் பண்ணும். கார்டு சரியா, அது கொடுத்த பின் நம்பர் சரியா, கொடுத்த காசு அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கா, எல்லாம் செக் பண்ணி சரியண்டா வெளியில் என்ன வரும்? உங்களுக்கு ரிசிப்ட் ஒன்று வரும், காசு வரும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் காசு கழிவுபடும். இந்த விஷயம் இது எல்லாம் தனித்தனி ப்ராசஸாக அடுத்தடுத்து நடக்குது. இதெல்லாம் ஒரு தொகுதிக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் என்டையராக ஒரு தொகுதிக்குள்ளே இருக்குது. அப்போ இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களும் நடக்குது. சரியோ? சரி, இது அவ்வளவு முக்கியமான விடயம் இல்லை, அதனால் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அடுத்த உதாரணம் என்னென்னு பாருங்கள். இது பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூட டீச்சராக்கள் காலையில் அவதியாக ஓடி போட்டு ஃபிங்கர் வைப்பாங்க ஒரு இதில் அவங்களோட சம்பளத்துக்காக. அட்டண்டன்ஸ் டீச்சராக்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓடி போட்டு இதில் கையை வைப்பாங்க. உள்ளீடு அவங்களோட ரேகை. முறைவழியாக்கம் இந்த பின் ஆள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி சேவ் பண்ணி வைக்கும். வெளியீடு என்ன? இந்த ஆள் ப்ரெசண்ட் ஆகிருக்காரு, வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறது.
இது 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 எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான். இந்த கியூஆர் கோடு செக் பண்ணுறது. நாம் வேகமாக போகிற மாதிரி இருக்கா பிள்ளைகள்? சொல்லுங்கள், வேகமாக போகிற மாதிரி இருக்கா இல்லை இன்னும் பொறுமையாக நின்று மெதுவாக உண்டா சொல்லித்தரணுமா? சொல்லுங்கள் மெசேஜில். இல்லைண்ணா ஓகே, இப்போ நான் போகிற ஸ்பீடு ஓகே. நான் உங்களுக்கு ஏற்கனவே இது பள்ளிக்கூடம் எழுதிருப்பாங்க. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் பாஸ் பேப்பர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியலை. நீங்கள் இப்போ தான் 10ஆம் வகுப்புன்றதுனால நீங்கள் இந்த டேர்ம் எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் டேர்ம் எக்ஸாம் படிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. டேர்ம் எக்ஸாமில் கட்டாயம் இது ஒரு பாடமாக உங்களுக்கு கேள்வியில் கேட்டுருவாங்க. அதனால் டேர்ம் எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது உங்களுக்கு ஓஎல் சைடுக்கு போகும்போது இது பெருசாக ஓஎல்ல இது ஒரு பாடமாகவே கருத மாட்டாங்க. சின்ன குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயம், இதை போய் ஒரு பாடமாக எடுப்போமா அப்படின்ட்டு அவங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நான் ஓஎல் ஓஎல் ஐடி படிக்க இல்லை, ஏஎல் தான் ஐடி எடுத்தேன்னா. ஓஎல் ஐடி எனக்கு எடுக்கணும்னு ஆசை. ஆனால் ஏஎல் படிக்கும்போது எக்ஸ்டர்னலாக போட்டு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2 மாதம் தான் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு புத்தகத்தை ஃபுல்லாக அப்படியே கரைச்சி குடிச்சு போட்டு இப்போது எக்ஸாம் எழுதினா 2 மாதத்தில் ஏ எடுக்க முடிஞ்சுது. ஓஎல் எக்ஸாமில் ஏ எடுக்க முடிஞ்ச என்னால் 2 மாதத்தில் என்னால் படித்து எடுக்க முடியுது. அதுவும் ஏஎல் படித்து கொண்டு இருக்கும்போது முதல் வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு. அப்போ உங்களால் எடுக்க இயலாதா? நீங்கள் 2 வருஷமும் ஓஎல் புத்தகத்தை தான் படிக்க போறீங்க, 10 11 படிக்க போறீங்க. அப்போது எனக்கு அந்த எக்ஸாம் எழுதின அனுபவம் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், நான் பாஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கேன். இந்த பாடத்தை கருத்தில் எடுக்க மாட்டாங்க. இப்போ டீச்சராக்கள் உங்களை இதை போட்டு அவதிப்படுத்துவாங்க, இதை படி 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 படி, இது முக்கியமான பாடம், இது உங்களுக்கு எதிர்காலத்தில் எங்கேயுமே பயன்படாது. இந்த பாடம் இந்த வரைக்கும் எனக்கும் இந்த பாடம் எங்கேயுமே பயன்பட்டதில்லை. அதனால் இந்த பாடத்தை ஸ்கிப் பண்ணணுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கான பிடிஎஃப் அனுப்புவோம், அந்த டியூட்ஸில் இருக்கிறத மட்டும் சும்மா மேலோட்டமாக படித்து போட்டு போங்க. உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா ஓஎல் எக்ஸாமுக்கு. நீங்கள் ஓஎல் எக்ஸாமில் தான் இதெல்லாம் எழுத புரியல். ஓஎல் பரீட்சையில் ஏ எடுக்கணுமென்ட்டு படிக்கிறாக்கள்லாம் எல்லோரும் ஏ எடுக்கணும் ஐடியில் அப்படின்ட்டு. நான் 2 மாதத்தில் படித்து ஏ எடுத்தேன். பெரிய கஷ்டம் இல்லாமல் இல்லை, ஈஸி தான். ஏ எடுக்கிறதுக்கு நான் அந்த 2 மாதம் கஷ்டப்பட்டு படிக்கும்போது இந்த பாடத்தை ஒரு பாடமாக கருதே இல்லை. வாசித்து பார்த்த பேர் தெரிஞ்சு இது சும்மா ஒரு நோட்ஸு, சும்மா ஒரு பிள்ளைக்கு அடிப்படை அறிவு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றக்காக கொடுத்த பாடம். அதனால் இந்த பாடத்தில் ரொம்ப மூழ்கி டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா பிள்ளைகள்? டீச்சராக்கள் என்ன சொல்கிறாங்களோ எனக்கு தெரியலை. ரொம்ப நேரத்தில் வீணடிக்காதீங்க, சரியா? ஏன்னா நீங்கள் நேரம் செலவழித்து படிக்கிறதுக்கு இன்னும் நிறையா பாடங்கள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓஎல் எக்ஸாம் எழுதும்போது அப்போ யோசிப்பீங்க, இந்த பாடத்துக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி படித்தனாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அனுபவம் வரும். சரி, அதை நீங்கள் எதிர்காலத்தில் சந்திப்பீங்க தானே, அதை நான் சொல்கிறேன். அதுக்காக இந்த பாடத்தை வேணான்னு சொல்லலை, மேலோட்டமாக வாசி போட்டு போங்க. மற்றபடி இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும், அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக படிக்கணும் அப்படின்ற ஒரு பாடம் இது இல்லை. நான் கதைக்கிறது விளங்குதா பிள்ளைகள்? ஒருக்கா சொல்லுங்க. ஓகே, குட், எல்லாருக்கும் கேட்குது. என்னடா இந்த அண்ணா இந்த பாடம் படிக்க வேணான்றானே அப்படின்னு நினைக்க வேணாம். நான் படித்தேனான்னு சொல்கிறேன். உங்கள் ஆசிரியராக்களுக்கு என்ன வேண்டாம், அவங்க டேர்ம் எக்ஸாம்லேயும் ஃபுல்லாக மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் ஓஎல் எக்ஸாமுக்கு தான், சரி? அதனால் இந்த பாடத்தை ரொம்ப மெனக்கட்டு படிக்க வேணாம், சரியா? இந்த பாருங்கள், கியூஆர் கோடுன்னா என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் யாராவது கியூஆர் கோடை இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்கள் ஃபோனில்? பண்ணியிருந்தா சும்மா தம்ஸ்அப் போடுங்களேன். யாராவது வாழ்க்கையில் இது வரைக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கியூஆர் கோடு அனுஷா பண்ணியிருக்காங்க, சரி. தன்ஷிகா, நீ பரவாயில்லடாப்பா, நானும் பிள்ளைகளுக்கு பெருசாக ஸ்க்ரீன் வரலை. ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்கள், இந்த பிடிஎஃப் ஸ்க்ரீன் தெரிஞ்சுதாண்டு? நெட்வொர்க் இஷ்யூ எனக்கா உங்களுக்கு தெரியல. இப்போ நான் காட்டின அந்த பிடிஎஃப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நான் இப்போ கூகுள் மீட்டுக்குள்ளே சேஞ்ச் ஆகி வரேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சரியா பிள்ளைகள்? பிடிஎஃப்குள்ளே போவோம், சரி. இந்த கியூஆர் கோடு உள்ளீடு. கியூஆர் கோடை கொடுக்குறீங்க கேமராவில், அது செக் பண்ணுது இப்படி இது என்ன பொருள். கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த கடைகளில் இப்போ இருக்க பொருட்களில் உங்களோட ஐடி கார்டுக்கெல்லாம் இப்போ இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
இந்த ஐடி கார்டில் இருந்து இதை ஸ்கேன் பண்ணால் அரசாங்கத்தோட சர்வர்லேருந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இது உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு, அவ்வளவுதான். சும்மா இது பாருங்கள், இந்த உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு, இது ஒரு சின்ன விஷயம் தானே. அதை பாருங்கள் எத்தனை உதாரணத்தை கொடுத்து வச்சுருக்காங்கண்டு. இது வந்து நேரத்தை வீணடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் ரொம்ப டீப்பாக இதுக்குள்ளே போகாதீங்க பிள்ளைகள், சும்மா நேரம் வேஸ்ட்டு தான். இல்லை உங்களுக்கு இல்லை கட்டாயம் நான் இதை இன்னும் தெளிவாக இப்படியே ஆழமாக நடத்தணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்ய முடியும். என்ன ரொம்ப என்டையராக உள்ளே போகணுமா சொல்லுங்க. அட என்னடா கதைக்கிறாங்களும் இல்லை, எல்லாம் வேணாம்ன்றாங்க. அதான் இது சும்மா குழந்தை பிள்ளைகள் பாடம் தானே. ஓகே, உங்களுக்கு எதுனா கேளுங்க, உங்கள் அட்மினோட்டையும் கதைங்க, சரியோ? நான் வந்தேன்னா கிளாஸ் எடுத்தனா போனேன்னு இருப்பேன், எதுனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கதைக்கும், அவங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, சரியோ? உங்களோட ஷெடியூல் சம்மந்தமாகவும் அவங்கள்ட்ட கதைங்க. வேறு உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணுறதுலேருந்து, பிடிஎஃப் பார்க்குறதுலேருந்து, பாஸ் பேப்பர் நோட்ஸுகள் போடுறது, அப்புறம் குரூப் டிஸ்கஷனுக்குன்னு ஒரு தனி குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் காய்ச்சிக்கொள்ளலாம், என்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தருவேன். அதுவும் உங்கள் விருப்பம் இருந்தால் தான், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்மிட்டை சொல்லுங்கள், அட்மிட் செஞ்சு தருவாங்க, சரியா? ஏன்னா நான் பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் பாருங்கள், சும்மா நேரத்தை வீணடிக்கு. இதை பார்ப்போம். தரவுகளை தயாரிப்பதன் மூலம் தகவல்கள் பெறப்படும், அதே வேளை அத்தகவல்களை தீர்மானம் மேற்கொள்வதற்கு பயன்படுத்தலாம் என்பது தெளிவாகும். என்ன சொல்ல வராங்க? தரவை பயன்படுத்தி முறைவழியாக்குறோம், அதுலேருந்து ஒரு தகவல் கிடைக்கிது, அதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்ல வராங்க. எனினும் அவ்வாறு பெறும் தகவல்கள் ஒவ்வொன்றும் தீர்மானம் மேற்கொள்வதற்கு உகந்ததென்றாக இருக்கலாம். ஒரு பண்பறி தகவலின் பல இயல்புகள் இருக்கும், அவற்றிற்கு சில பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறாக நினைக்க வேணாம், என்னென்னா எனக்கு தமிழ் நான் வாசித்து கடனால் ஆகிட்டு, அதனால் எனக்கு கொஞ்சம் திணறுது, சரியோ? என்னடா இந்த அண்ணாக்கு தமிழ் வாசிக்க தெரியலன்னு நினைக்கக்கூடாது, சரியோ? நிஜமாக தான் சொல்கிறேன்னு போய் வெளியில் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை, இந்த அண்ணாக்கு தமிழ் வாசிக்க தெரியலன்ட்டு. நான் தமிழ் வாசிக்க ஆரம்பித்து கடனால் ஆகிட்டு, அதனால் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது, சரியா பிள்ளைய? யார் யார் சிரித்து கொண்டிருக்கீங்களோ யாருக்கு தெரியும் தமிழ் தெரியல அப்படின்ட்டு. சரி, என்னென்னா எனக்கு அந்த தமிழ் வாசித்து ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தேங்க. இப்போது யூனிவர்சிட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ளே இங்கிலீஷ் தான் ஃபுல்லாக. சரி, அது இருக்கட்டும். பண்பறி தகவலின் இயல்புகள், அதாவது நீங்கள் ஒரு தகவல் எடுக்கிறீங்களா? இப்போ எங்கள் அம்மாவோட வயசு 55 அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி இருக்கும்போது ஒரு தகவல் எடுக்கும்போது அந்த தகவல் வந்து இந்த தகவலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பண்புகள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுவும் விளங்கிக்கிட்டால் காணும், ரொம்ப டீப்பாக போகணுங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொருத்தம்ண்டா இப்போ பாருங்கள், ஒன்றையும் கூட்டினா என்ன விட வந்தது? 2. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர் எண், இது ஒரு எண், இது ஒரு எண், இது 2 எண்ணையும் கூட்டினோன்னே விட 2 வந்தது. விட என்னத்தில் வரணும்? ஒரு நம்பரில் தான் உங்களுக்காக விட வரணும். நிச்சயமாக உங்களுக்கான விட வந்து நம்பரில் வரணும். இப்போ ஒன்றையும் கூட்டி போட்டு ஒருத்தரோட பேர் எழுதி விட முடியுமா? எழுத இயலாது. பொருத்தம்ன்றது இருக்கணும், வார தகவல். இப்போது இதே இந்த இடத்துல 1 கூட்டல் ஏ எப்படின்னு இருக்குது, சரியா? 1ஐயும் கூட்டி போட்டு நீங்கள் 5ன்னு போடுவீங்களா? இதுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா? பொருத்தம் இல்லை. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தகவல்ங்கிற விஷயம் நிச்சயமாக வந்த தரவுலேருந்து ஒரு பொருத்தம் உள்ளதாக இருக்கணும். புரியுதா பொருத்தம்னா என்னென்னு? ஒரு தம்ஸ்அப் போடுங்க, விளங்குச்சுன்னா சொல்லுங்கள். பொருத்தம்னா என்னத்துக்கு? ஒரு தகவலில் பொருத்தம் இருக்கணும். 5 விஷயம், நம்ம 5 பண்புகள் பார்க்குறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய தரவை முறைவழி செஞ்சு நம்ம ஒரு தகவலை எடுக்கிறோம். அந்த தகவலில் 5 பண்புகள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த 5 பண்புகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம முறைவழி செஞ்சது பிள்ளையாக இருக்கலாம். இப்போ ஒன்றையும் கூட்டி 3ன்னு போட்டோமா? இப்போ ஒன்றையும் கூட்டி ஏன்னு போட்டோம் பார்த்தீங்களா? அது ஒரு பிழை. நமக்கு கொடுத்த தரவுக்கும் தகவலுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் கட்டாயம் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், முறைவழி செஞ்சு கிடைத்த தகவல்
என்ன இருக்கணும்? பொருத்தம் இருக்கணும். தகவல் பொருந்தணும். பொருத்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கலாமா? இருக்கக்கூடாது. அதைத்தான் நீங்கள் பாருங்கள், ஒரு உதாரணத்தோடு சும்மா என்னமோ கொடுத்து வச்சுருக்காங்க. ஒருவருடைய உயர்கல்வி தகமைகளை காட்ட தேவையான ஒரு சந்தர்ப்பத்தில் முதலாண்டில் இருந்து பெற்ற கல்வி விவரங்களை முன்வைத்தல் அவசியம் அன்று. என்னது? இப்போ நீங்கள் ஏஎல் படிக்க போகிறீங்கன்னு வைப்போம். அவங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் ஏஎல் படிக்க போகிறீங்க, ஓஎல் பாஸ் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. 9ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கீங்களா, 8ஆம் வகுப்பு மார்க்ஸ் எங்க, அதெல்லாம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? கொடுத்துருக்க உள்ள இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உயர்கல்விக்கு போக போகிறீங்க, ஏஎலுக்கு போக போகிறீங்க, அப்போ ஓஎல் மார்க்ஸ் காணும். அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஏஎல் படிக்க போகிறேன்னு சொன்னோன்னா நீங்கள் உங்கள் ஸ்காலர்ஷிப் மார்க்ஸை கொண்டு போய் காட்டுவீங்களா? நான் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகிட்டேன், அதனால் நான் ஏஎல் படிக்க போகிறேன்னு போவீங்களா? விட மாட்டாங்க. அதுதான் இந்த பொருத்தங்கிறது. கிடைக்கிற தகவல் ஒரு பொருத்தம் உள்ளதாக இருக்கணும். புரியுதா? புரியுதாடா? ஓகே, புரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? என்னுடைய தமிழ் உங்களுக்கு விளங்க இல்லைண்டா சொல்லுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இளங்க தமிழில் கதைச்சு கொண்டிருக்கேன். அடுத்தது எல்லா அம்சங்களும் இருத்தல். எல்லா அம்சங்களும் இருத்தல்னா என்ன? அதையும் இதை வச்சு சொல்கிறேன். இப்போ 1 சமன் 2 எல்லா அம்சங்களும் இருத்தல்னா இது நமக்கு எப்படி கிடைச்சிது? இதையும் கூட்டுனதுனால தான் 2 கிடைச்சது. 1 கூட்டுனதுனால தான். இப்போ நான் 1 கூட்டல் 1 சமன்னு போட்டால் உங்களால் விட சொல்லலுமா சொல்லலாதா? 2ன்னு சொல்லுவீர். என்னென்னு சொல்கிறீர்கள்? எல்லா அம்சங்களும் இருக்குது, 1ன்னு இருக்குது, நடுவில் ஒரு கூட்டல் அடையாளம் இருக்குது, அடுத்து ஒரு 1 இருக்குது, அடுத்து ஒரு சமன் கேட்டிருக்கீங்க. அப்போ நிச்சயம் நான் அதுக்கு அங்கால விடையைத்தான் போடுறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன்ன்றது உங்களால் விளங்கி கொள்ள முடியும். புரியுதா? அது விளங்கிக்கொள்ள அதுதான் இந்த எல்லா அம்சங்களும் இருத்தல். எல்லா அம்சங்களும் இருக்கணும். ஒரு தகவலை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த தகவலை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா அம்சங்களும் 1 இருக்கணும், கூட்டணும், அதோட 1 கூட்டணும், சமன் போட்டால் விடையாங்கால போடணும்னு நமக்கு தெரியுது. இப்போ நான் திடீர்னு இந்த கூட்டல் அடையாளத்தை நான் போட இல்லை, 1 ஒரு இடைவெளி விட்டு 1 சமன்னு போட்டுட்டேன். நீங்கள் என்ன செய்வீங்க? அது கூட்டணுமா, கழிக்கணுமா, பெருக்கணுமா? தெரியாது தானே. அப்போ இந்த கூட்டல் அடையாளம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? இது 2ஐயும் கூட்டி சமன் போட்டிருக்கேன், அப்போ நான் இங்கே போட்டுருவேன். அப்போ எல்லா அம்சங்களும் இருக்கணும். இந்த தகவல் கிடைக்கிறதுக்கு எல்லா அம்சங்களும் இருக்கணும். புரியுதா? இப்போ சேர்த்து சொல்லுங்க பாப்போம். எனக்கு அதில் என்னடா 2 டாபிக் இருக்குது. பொருத்தம், எல்லா அம்சங்களும் இருத்தல். என்னடா ரொம்ப டீப்பாக உள்ளே போய் சொல்லித்தராருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் அப்படி தான் இருந்தது, அதனால தான் நான் இன்னும் தெளிவாக உள்ளுக்கு போய் இந்த 2 விஷயமும் விளங்கிட்டா. பொருத்தம், எல்லா அம்சங்களும் இருத்தல், இது 2ம் உங்களுக்கு தெளிவாக விளங்குதா? ஒரு தகவல் இதெல்லாம் இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. சூப்பர் அண்ணா. ஸ்கிப் பண்ணி போவா? சொல்லுங்கள். பண்பறி தகவல்ண்டா அதுல மீனிங் என்ன? பண்பறிண்டா பண்பை அறிதல். பண்பறியண்டா தமிழில் பிரித்து வாசிங்க. சொல்லிட்டீங்கன்னா மைக்கை கட் பண்ணுறேன்னா கட் பண்ணுங்கள் பிள்ளை. அடுத்த கேள்வி கேட்கும்போது மைக் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா சின்னத்தில் உங்களோட என்ற சத்தம் உங்களுக்கு கேட்காம போயிடலாம்லோ. இந்த பண்பறிந்து இருக்கா? பண்பறி தகவல், பண்பை அறிதல். இந்த தகவல் ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் சொன்னேன், இந்த 2ன்றது ஒரு தகவல். இந்த தகவல் என்னென்று கிடைச்சது? இந்த 2ஐயும் கூட்டி பண்பு. இதோட பண்பை அறிகிறோம். தமிழ் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக விளங்கி கொள்ளணும். அதில் தான் திணறி போயிடுவீர் பிள்ளைகள் பெரும்பாலும் இந்த தமிழ் வார்த்தைகளை விளங்கி கொள்ளாமல் போகிறது தான் பிரச்சனையே. பண்பை அறிதல் தகவல். இந்த தகவலோட பண்பறியன். இது என்ன பண்பு? இது ஒரு எண். இது 2 எண்களில் இருந்து கூட்டி கிடைக்கப்பட்ட ஒரு எண். இதுதான் இதோட பண்பு. இந்த பண்பை அறிகிறதுக்கு நாம் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம்? பொருத்தம் பார்த்துருக்கோம், எண்ணையும் கூட்டினாலும் ஒரு எண் கிடச்சிருக்குன்ற பொருத்தத்தை பார்த்துருக்கோம். அடுத்து இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா அம்சங்களும் இருக்கணும்னு பார்த்துருக்கோம். புரியுதா? பண்பறி தகவல், பண்பை அறிதல். கிடைச்ச தகவலுடைய பண்பு அறிகிறது. எப்படிப்பட்ட பண்பு? இப்போ நான் சொன்னேன்னா எங்களோட அம்மாவுக்கு வயசு 55, இது ஒரு தகவல். இதோட பண்பை நம்ம அறியணும்ல. 55ன்றது என்னது?
ஒரு தகவலாக கிடச்சிருச்சு நமக்கு. எப்படி? எங்கள் அம்மாவோட வயசு 55. அப்போ இதோட பண்புகள் என்னென்ன? 55ன்றது ஒரு வயது. அது யாரோட வயது? எங்கள் அம்மாவோட வயது. பண்பை நம்ம அறிஞ்சிட்டோம். நம்ம தகவலுடைய பண்பை அறிகிறோம். புரியலன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணுமா? சில பிள்ளைகளுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிள்ளைகள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படித்து கொண்டு போவாங்க. சில பிள்ளைகள் ஈஸியான விஷயமா இருக்கும். சில பிள்ளைகளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ இந்த பண்பறி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் விளங்குதா? விளங்கலாண்டா சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன். இன்னும் சில உதாரணங்களை சொல்கிறேன். விளங்குது. ஓகே. இந்த நிலா and another one person, his name is தக்ஷனா. உங்களுக்கு இந்த பண்பறின்ற வார்த்தையோட அர்த்தம் விளங்குதா? ஸ்கூலில் டீச்சராக்கள் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே, உங்களுக்கு சொல்ல விட மாட்டாங்க. பண்பு அறிவு, தகவலின் இயல்பு. அதாவது நமக்கு கிடைக்கிற தகவல் அதோட பண்பு அறிகிறோம். பண்பை அறிஞ்சாதான் அதுக்கு என்னென்ன இயல்புகள் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். என்ன நான் கதைக்கிறது விளங்குது தானே? என்னென்னா, தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதெல்லாம் சும்மா பிள்ளைகள், இதெல்லாம் தேவையில்லை. எக்ஸாமில் கேட்கவே மாட்டாங்க. இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்கன்னா, நான் அதை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன வரும், உங்களுக்கு மார்க்ஸ் இந்த பாடத்துலேருந்து வார்த்தை எடுக்கிறது மட்டும்தான் நான் இந்த பிடிஎஃப்பில் ஆட் பண்ணுவேன். டியூட்டில் இதுக்கும் இருக்கும். வேறு சும்மா அந்த வளவலன்னு நிறையா கிடக்கு, உதாரணம் அது இதுன்ட்டு, அதெல்லாம் சும்மா ஆட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் வராது. சும்மா மினக்கெட்டு கொண்டு டைம் அணியமாக்கா. இந்த பாடத்துக்காலம் 1 மாதம் ஒரு பிள்ளை செலவழிக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது ரொம்ப இடரான ஒரு விஷயம். அது தவறான விஷயம். ஏன்னா அந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். கணினியின் அடிப்படை விடயங்களெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த பாடமெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி படிக்க வேண்டியது மாதிரி வரும். நான் போன செஷனில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் ChatGPT யூஸ் பண்ணுங்கன்ட்டு. எல்லா பிள்ளைகளும் ChatGPT யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுங்கள். சரியா? சரி, யார்கிட்டலாம் ChatGPT இருக்குது? தம்ஸ்அப் போடுங்க. அப்போ பரவாயில்ல, பிள்ளைகள் நல்லா அட்வான்ஸாக தான் இருக்காங்க. நான் படிக்கும்போது இந்த ChatGPT எல்லாம் இல்லைடாப்பா. ஒவ்வொரு விஷயத்தையும் இணையத்தில் போய் தேடி தேடி படிக்கணும். பரவாயில்ல. ChatGPTலாம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கே தெரியாது. ஏன்னா அது இதே முக்கியமாக பார்க்காது. சரி, அடுத்து செம்மை. செம்மைன்னா என்ன? எல்லா அம்சங்களும் இருத்தல் விளங்குது தானே? இதில் இருக்கிறத வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பம், ஒன்றுமே விளங்காது. நான் சொன்ன அதே விஷயந்தான், அதான் மனசுக்குள்ளே வச்சிங்கன்னா சரி. செம்மைண்டா ஒரு நோயாளி பற்றி தவறான தகவல்களை ஒரு மருத்துவரிடம் வழங்கினால் நோயாளிக்கு ஆபத்தாக இருக்கலாம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, செம்மை நிச்சயமாக நம்ம கொடுக்குற பதிலுங்கிறது தகவல் ஒன்று கிடைக்குதில்ல, அக்யூரேட்டாக இருக்கணும். இந்த பாருங்க, அம்புக்குறி போட்டு இப்படி போட்டிருக்காங்க. செம்மை சரியானதாக இருக்கணும், துல்லியமானதாக இருக்கணும். இப்போ இதையே எடுப்போமே, உங்களுக்கு ஸ்க்ரீன் வரலை. அது 8:28க்கு போட்டது. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, என்னென்னு தெரியல. சாரி யாரோ தன்ஷிகா. சாரி, நீங்கள் வெளியேறிட்டீங்களோ? சரி தன்ஷிகா, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அது கொஞ்சம் நெக்ஸ்ட் செஷனில் அதை கொஞ்சம் பார்க்குறேன் என்னென்னு. சரியா? பிள்ளைகள் கூட நினைக்க வேணாம். தக்ஷனா, ஓ, அவங்களுக்கு நெட்வொர்க் ஸ்டேபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருக்கும் கதைக்கிறது விளங்குதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா ஒழுங்கா? ஓகே. தக்ஷனாவா தன்ஷிகாவது ஒரு பேர் என்ன? சரி, அவங்க வந்தால் ஆட் பண்ணலாம். வந்துட்டாங்களா? ஓகே, வந்துட்டாங்க. சாரி தன்ஷிகா, உங்களோடது
சாரி அட்மிட் ஆட் ஆகிட்டா. தன்ஷிகா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது. எதுவும் இஷ்யூ இருக்கா உங்களுக்கு? நெட்வொர்க் இஷ்யூவா? ஏன் கட்டாது? நெட்வொர்க்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை. எனக்கே திடீர்னு நெட் கட் ஆயிடுச்சு, சாரி. சரி, நம்ம பாடத்துக்குள்ளே போங்கண்ணே. செம்மைன்ட்டு பார்த்தனாங்களோ. இவங்க ஏன் இந்த அம்புக்குறி போட்டிருக்காங்கண்டா, துல்லியமாக இருக்கணும். விட நமக்கு கிடைச்சது ஒன்றையும் கூட்டி 2 வரும் நமக்கு தெரியும், சின்ன குழந்தைய கூட தெரியும். இந்த இடத்துல நான் இப்போ திடீர்னு 3ன்னு போட்டுட்டேன். இதெல்லாம் நான் சும்மா கிறுக்கிறேன்னு யோசிக்கணும், சும்மா விளங்கப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஒன்றையும் கூட்டி நான் இப்போ தெரியாமல் யாரோ ஒரு ஆள் 3ன்னு போட்டுருச்சு. 3 தான் விட அப்படின்னு போட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை ஒரு தகவலை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒன்றையும் கூட்டினா நமக்கு 3 தான் விட வரும். துல்லியமான விடை 2. நமக்கு 2 தான் கிடைக்கும். புரியுதா? இப்போது செம்மைன்னா என்னென்னு விளங்கிட்டா? நமக்கு 5 ஒரு தகவலில் 5 பண்பு இருக்கணும். 5ல் 3 பண்பு தெளிவாயிடுச்சு. நல்லா தெளிவாயிட்டேன். சரியா? நான் நடத்துகிறதுக்கும் போர் அடிக்குதா கிளாஸு? போர் ஒன்றும் அடிக்கலை தானே? போர் அடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றியெல்லாம் கதைக்கலாம். இல்லைண்ணா ஓகே, நன்றி. அடுத்து உங்களுக்கு இந்த பாருங்கள், இந்த பண்பு, ஒரு தகவலுடைய பண்பில் இந்த 3 விஷயம் பொருத்தம் இருக்கணும், சரியாக இருக்கணும், பிழையான இடத்தை சேர்க்கக்கூடாது, எல்லா அம்சங்களும் இருக்கணும். அந்தந்த அம்சங்கள் எல்லாம் இருக்கணும், ஒன்றும் விட்டு போயிடக்கூடாது. அதை தாண்டி பாருங்கள், ஒரு பசில்ஸ் இருக்குன்னு வைப்பாங்க, நம்ம பசில் கேம்லாம் விளாண்டுருப்போம். அதில் ஒரு பகுதி இல்லாமல் போயிட்டா என்ன செய்யும்? நமக்கான விட கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மை விடை சரியாக துல்லியமானதாக இருக்கணும், பிழையானதாக இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நோயாளி பற்றி தவறான தகவல்களை மருத்துவர்கிட்ட, இப்போ காய்ச்சல்னு போகிற ஒரு நோயாளியோட, இப்போ நோயாளிகிட்ட கேட்குறார் மருத்துவர், உங்களுக்கு என்ன வருத்தம் உண்டு? அவர் காய்ச்சலில் போயிட்டு எனக்கு தலைவலி மட்டும்னு சொன்னால் என்ன நடக்கும்? டாக்டர் தலைவலிக்கான குளிசை மட்டும் எழுதி கொடுத்து போட்டு அனுப்பி விட்டுருக்கார். காய்ச்சல் சரியாகாது. அப்படி இருக்கக்கூடாது. செம்மையானதாக துல்லியமானதாக இருக்கணும். காய்ச்சல்டா காய்ச்சல் தான், காய்ச்சலுக்கான மருந்து கிடைக்கும். இது ஒரு விடயத்தில் அக்யூரேட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து காலத்திற்கு பொருத்தமாக இருத்தல். காலத்திற்கு பொருத்தமாக இருத்தல்னா என்ன? அந்த டைம், ஒரு கிடைக்கிற வேல்யூ ஒன்றையும் கூட்டினா 2, அடுத்து அந்த 2ன்றது வரணும். ஒன்றையும் கூட்டினா எத்தனை அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேலுமா, என்னடா ஒன்றையும் கூட்டினா விட 2, இது கிடைக்கிறதுக்கான நேரம் ஆகணுமா அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இது அதுக்கு முன்னுக்கு இங்கே என்ன எழுதியிருக்காங்க? தகவல்கள் எப்போதும் இற்றைப்படுத்தப்பட்டிருத்தல் வேண்டும். இன்று பெரும் வானிலை அறிக்கைகள் நாளைய வானிலை பற்றி தீர்மானிக்க பொருத்தமானவை அல்ல. இந்த வானிலை பற்றி நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இது உங்களுக்கு குழப்பம். அதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சரியா? என்னென்னா, இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த டெராஸ்லலாம் ஆர்டர் பண்ணுவீங்களா? யார் எத்தனை பேர் இந்த டெராஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆன்லைன் ஷாப்பிங்ஸ். பரவாயில்லடாப்பா, பிள்ளைகள் இன்னும் அட்வான்ஸாக தான் இருக்காங்க. உண்மை என்னென்னா, நான் இது வரைக்கும் ஒருக்கா கூட ஆர்டர் பண்ணலை. சரி, இருக்கட்டும். இந்த டராஸ், இவங்க தான் டராஸ். இவங்க உங்ககிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, ஒரு பொம்மை ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க. இது உங்கள் வீடு. இவங்க சொல்கிறாங்க 3 நாளில் நான் உங்களுக்கு இதை அனுப்பிடுவேன், அனுப்புனா நீங்கள் எனக்கு கொண்டு வந்து தார காசை நீங்கள் தர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொண்டு வந்து தாரவர் 3 நாளைக்கு எடுக்காமல் 5 நாள் கொண்டு வந்து செலவு பண்ணிட்டார். இதை கொண்டு வந்து தாரக்கு 5 நாள் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடக்கும்? நமக்கு அவங்க கொடுத்த தகவல் பிழையாயிருச்சு. இந்த மாதிரி சிக்கல்கள் வரக்கூடாது. காலத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். சில நேரம் உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்? உங்களுக்கு ஒரு பரீட்சை ஒரு பரீட்சை காகிதம் வழங்கப்படுகிறது. 2 மணித்தியாலம் பரீட்சை நடத்துகிறாங்க. 2 மணித்தியாலத்துக்கு 2 மணித்தியாலத்தோடு உங்களோட பரீட்சை முடியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு விட்டதுக்கு பிறகு நீங்கள் 3 மணித்தியாலம் உட்காந்து எக்ஸாம் எழுதலுமா? எழுதலை. 2 மணித்தியாலம் தான் எழுதணும். தகவல் என்ன? நீங்கள் 2 மணித்தியாலத்தில் பேப்பர் எழுதணும் அப்படின்றது ஒரு தகவல். ஆனால் 3 மணித்தியாலம் உங்களால் இழுக்கலாது. அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. காலத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். அந்த தகவலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு. இப்போ ஒன்றையும் கூட்டினா 2ன்னு உடனே வரணும்.
உட்காந்துட்டு ரெண்டுன்றது கிடைக்காம அப்படியே இருக்கக்கூடாது. சரியா? இந்த டாப்பிக்கெல்லாம் விலங்கலைனாலும் விடுங்க, பரவாயில்ல, இது அவ்வளோ முக்கியம் இல்லை. சரி, இருந்தாலும் நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னா என்னென்னு விளங்கிக்க முடியுதா? விலங்கலைன்னா சொல்லணும், பிரச்சனை இல்லை. நான் வேறு எதுவும் உதாரணங்கள் சொல்லுவேன். காலத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது. இன்னொன்று விஷயம், பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒரு பிள்ளை விளங்குதுன்னு சொன்னோன்ட்ட மற்ற பிள்ளைகள் நம்ம தெரியலன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி போட்டு அப்படி இருக்கக்கூடாது. சரியா? தெரியலண்டா கேட்கணும், ஒரு விஷயத்தையும் கேட்கணும். உங்களுக்காக நாங்கள் நேரம் செலவழிக்கும் போது நீங்களும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொண்டு திறமையான ஒருத்தராக தான் வெளியே போகணும். அதைத்தான் நான் எதிர்பார்ப்பேன். சரியா? டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமுக்கு அந்த தகவலுக்குன்ற ஒரு டைமிங் இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டரில் நீங்கள் உங்கள் ஃபோனில் இப்போ என்ன செய்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஏன்ற கீயை அமர்த்துறீங்க, ஏன்ற கீ அமர்த்தப்படாமல் அப்படியே இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கான அந்த தகவல் அந்த காலத்துக்கு பொருத்தமானதாக இல்லாமல் போயிடுது. புரியுதா? டைம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இதெல்லாம் இந்த சின்ன சின்ன உதாரணங்களோடு இந்த 5ஐயும் கொடுத்துருப்பாங்க. இந்த 5ஐயும் வாசித்து வைங்க. சும்மா எப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டான். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற காரணம்னா, பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப ஆழமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. நல்ல விஷயம் தான் அது. அடுத்து, கிரயம் இழிவளவாதல். கிரயம் இழிவளவாதல், இது என்னடா வார்த்தை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட மதிப்பு கூடி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தின் லாப உழைப்புகளை விருத்தி செய்ய தேவையான திட்டங்களை மேற்கொள்ளும் முன் பாகச் சேகரிக்க எதிர்பார்க்கும் தகவல்களுக்காக அதிக அளவு கிரயத்தை தாங்க நேரிடும். இது நிறுவனத்திற்கு ஏற்படும் நட்டமாகும். என்னடா இது, ஒன்றுமே புரியலை தானே? நிச்சயமாக முதலில் யார் இதை வாசித்தாலும் குழம்பிடுவாங்க. இந்த ஈக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட தகவலுக்குன்ற ஒரு மதிப்பு இருக்கணும். இந்த இந்த மேலே இருக்க இந்த 4 பண்புகள் இருக்குல்ல, இந்த 4 பண்புகளும் இருந்தாலே அந்த தகவலுக்கு இந்த கிரயம் இழிவளவாதல்ன்றது இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்களோட தகவலுக்கு இந்த 4மே இருக்கா? அப்போ நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். மதிப்பே இல்லாத ஒரு தகவலை வச்சு என்ன செய்கிறது? உதாரணத்துக்கு, நீங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க. சரியா? கடைக்காரர் என்ன பண்ணுறார், இப்போ நீங்கள் இன்றைக்கு கடைக்கு போயிட்டு ஏதாவது காய்கறி வாங்குறீங்கன்னு வைப்போம், மரக்கறி வாங்குறீங்கன்னு வைப்போம். அந்த மரக்கறி என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு கடைக்காரர் எழுதி வச்சுருக்கார். அடுத்த நாள் போனோடனே நீங்கள் மரக்கறி வேணும்னு சொன்னோன்னே அதே மரக்கறி அந்த கடைக்காரர் தந்தார்னா அது சரியா பிள்ளையா? பிள்ளை, நிச்சயமாக பிள்ளை. ஏன்னா 2வது நாள் நீங்கள் என்ன மரக்கறி வாங்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். கடைக்காரர் நேற்று வாங்கின பில்லை வச்சுக்கொண்டு என்ன செய்வார்? அவர் உடனே அதை போட்டு கொடுக்கலுமா? கொடுக்கலாது. அதுதான் பிழைன்னு சொல்ல வராங்க. அந்த கிரயம் இழிவளவாதல். காலம் போக போக அந்த தகவலுடைய மதிப்பு குறைஞ்சு கொண்டே போகும். இந்த 2 டாபிக் விளங்கி கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப்பில் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குற மாதிரி இந்த அனிமேஷன் எல்லாம் போட்டு செஞ்சு தரேன். சரியோ? இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? இந்த 5ம் ஓகேவா? விளங்கலண்டா சொல்லணும். இந்த 5 டாப்பிக்கும் அண்ணா கிரயம் என்றால் என்ன? ஓகே, கிரயம் என்றால் கொஞ்சம் பாருங்க வரேன். இந்த கிரயம்ங்கிறதுனா மதிப்பு, வேல்யூ. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரயம் என்றால் மதிப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிரயம்ன்றது வார்த்தை, தமிழ் வார்த்தை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குன்னு. வேல்யூன்னு விளங்குதா பிள்ளையா? வேல்யூ, நம்ம இப்போ ஒரு பொருளுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லுவோம். வேல்யூன்னு என்ன தெரியும் தானே? இப்போ ஒரு பொருளுக்கு வேல்யூ இருக்குது. நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபோனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. கொஞ்ச காலம் போனோன்னா நீங்கள் இந்த உதாரணத்தை கேளுங்க. இது பிடிபடும் எனக்கு தெரியலை, தோணுது சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோன் ஒரு 50,000க்கு வாங்குறீங்க. ஒரு 2 மாதம் பாவிச்சு போட்டு கடையில் கொண்டு போய் விற்கிறீங்க. அந்த கடைக்காரன் அந்த 50,000 ரூபாய்க்கு அந்த ஃபோனை வாங்குவானா? நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னே வாங்கின அந்த ஃபோனை 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 2 மாதம் பாவிச்சு போட்டு கடைக்காரன்ட்ட விற்கிறீங்க. கடைக்காரன்ட்ட இல்லை யார்கிட்ட ஒருத்தர் விற்கிறீங்க. அதே 50,000க்கு அந்த ஃபோனை யாரும் வாங்குவாங்களா? சொல்லுங்களேன். வாங்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தானே? வாங்க மாட்டாங்க. ஏன்?
அந்த பொருளை நீங்கள் அப்போ வாங்கும்போது அதுக்கு இருக்கிற மதிப்பு காலம் போக 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 அதோட மதிப்பு குறையுது. ஏன் குறையுது? அந்த ஃபோன் புது ஃபோன் அப்படியே இங்கே பாவிக்க பாவிக்க கொஞ்சம் பழசாகுது, அதனால் அதோட மதிப்பு குறையுது. விளங்குதா? கிரயம்ங்கிறது அதன் மதிப்பு. இழிவளவாதல், உறைதல். இழிவளவாகிறது நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வார வருஷம் உங்களுக்கு சயின்ஸில் இந்த வார்த்தையெல்லாம் வரும். கிரயம், இழிவளவு. கிரயம்ண்டா மதிப்பு. இந்த ரெஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அரசுனா என்ன? விலை. கிரயம்ங்கிறது விலை, மதிப்பு, ஒரு மதிப்பை சொல்கிறாங்க. இழிவளவாதல் குறைந்து கொண்டு போதல். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி போகும். குறைஞ்சி தான் போகுமா அப்படின்லாம் இல்லை, குறையலாம் கூடலாம். சரியோ? சில இதில் தங்கம் இன்றைக்கி 50,000க்கு வாங்குற தங்கம் ஒரு மாதம் கழியே அது 1,00,000 ஆகலாம். அந்த இழிவளவாதல்ன்றது கூடி குறையலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? சரி பிள்ளைகள், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னோட மைக் சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு ஒருக்கா சொல்லுங்கள். இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதான்னு ஒருக்கா சொல்லுங்கள். லக்ஸி, சவுண்டு இப்போ கேட்குதா? சவுண்ட் கேட்குதா? கேட்குதா? ஓகே, பரவாயில்லையே. டர்ன் ஆன் மைக். சரி, சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் மைக் செக் பண்ணுறக்காக தான் அப்படி பண்ணேன். ஓகே, கேட்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இன்னொரு 5 நிமிஷத்தில் உங்களோட செஷன் க்ளோஸ் ஆயிரும். இப்போது நீங்கள் இந்த கிளாஸில் இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் விளங்கிட்டீங்க. கிரயமண்டா விலை மதிப்பு, மதிப்பு கூடலாம் குறையலாம். ஒரு தகவலுக்கு கட்டாயமாக அது இருக்கும். சரியா? அதைத்தான் சொல்ல வராங்க இங்கே. சரியா பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு இந்த 5 டாபிக் விளங்கிட்டு, உங்களுக்கு இது விளங்கலைன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். வேண்டாம், உங்களுக்கான இந்த பிடிஎஃப்பில் வந்து டியூட்டில் வந்து இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் டீப்பாக போட்டிருப்பேன். அதுவும் விளங்கலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு செஷனில் நான் திருப்பி இன்னும் விளங்கப்படுத்துவேன். ஏன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை. ஆனால் பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் இருக்குது இந்த செஷன் உண்டாகிறதுக்கு. சரி, இப்போ எல்லோரும் சொல்லுங்கள், அடுத்த 1 hour கண்டினியூ பண்ணலாமா இல்லை தூக்கம் வருதா? நித்திர வந்துன்னா சொல்லணும், உண்மையை சொல்லணும். நான் எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டேன். தூக்கம் வருதா? யாருக்கும் தூக்கம் வருது போல். நிலாவுக்கு தம்ஸ்அப் காட்டுறாங்க. இந்த 1 hour எண்ட் பண்ணிக்கலாமா இல்லை அடுத்த 1 hour கண்டினியூ பண்ண போகிறீங்களா? மெசேஜில் போடுங்கடாப்பா. என்னடா குழந்தை பிள்ளைகள் மாதிரி. பரவாயில்ல பிள்ளைகள், மெசேஜில் போடுங்க. அது நார்மலாக கதைங்க. நான் கூட பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் மாதிரிலாம் இல்லை. என்ன சொல்லுவாரோ என்ன செய்வாரோ அப்படிலாம் நினைக்க வேணாம். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம் அண்ணா. ஓகே, 1 hour எல்லோரும் சொல்லுங்கள். ஏன்னா சப்போஸ் சில பேருக்கு தூக்கம் வரலாம். உண்மையுமே தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். தூங்கணும் எல்லோரும் கட்டாயம். நான் அதான் எதிர்பார்க்குறேன். சரி, கண்டினியூ பண்ணலாம். 2 பேர் சொல்லியிருக்காங்க. மூவ் பண்ணுங்க. ஓகே, டக்ஷனாக உங்களால் முடியலைன்னா ஓகே, நீங்கள் நோ ப்ராப்ளம். உங்களால் முடியலைன்னா நீங்கள் சொல்லலாம். இவங்க 3 பேருக்கும் கிளாஸ் நடத்தி போட்டு நான் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ட்ரைவில் அப்லோட் ஆகும் ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ ரெக்கார்டிங்ஸை பார்த்துக்கிறீங்க. நீங்கள் லீவ் ஆகிறேன்னா நீங்கள் லீவ் ஆகலாம். அப்படி இல்லை உங்களை நீங்கள் கண்டினியூ பண்ணுறேன்னா பண்ணுங்கள். நான் உங்களை கட்டாயப்படுத்தலை பிள்ளை. ஐயோ பிள்ளைகள், உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ இந்த கிளாஸ் எண்ட் ஆகும். அடுத்து ஒரு 5 minutes, ஒரு 10 minutes நீங்கள் ரெஸ்ட் எடுங்களேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வெளியே போயிட்டு ரிலீஃப் ஆகிட்டு, ஒரே இடத்துல இப்படி குன்னிக்கிட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கணும். நல்லா தண்ணி குடிங்க. ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கான அடுத்த லிங்க் வந்து உங்களுக்கு 15 minutes-ஆ? ஓ, ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. 15 minutes-னால் ஓகே. ஒரு 15 minutes-க்குள்ளே உங்களுக்கான லிங்க் வரும். அந்த 15 minutes கழிய 9:15 ஓகேவா? ஓகே, ஷவுனா
ஓகே 9:15க்கு ஓகேன்றீங்க இப்போ. சரி, அப்போ 9:15லேருந்து 10 மணி வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் பண்ணுவேன். உங்களால் கண்டினியூ பண்ண முடியலன்னா நீங்கள் சொல்லிவிட்டு லீவ் ஆகலாம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு 9:15க்கு உங்களுக்கு லிங்க் வந்து குரூப்பில் உங்கள் அட்மின் லான்ச் பண்ணுவாங்க. அதில் கனெக்ட் ஆகி திருப்பி வாங்க, சரியோ? நித்திர கொள்றேன்னா நித்திர கொள்ளுங்க, நான் தப்பாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு நடத்தின எல்லாம் விளங்கிட்டு தானே? ஓகே காய்ஸ், நான் செஷனை எண்ட் பண்ணிக்கிறேன். நான் விஷயங்கள் ஓகே தானே? அதில் எதுவும் சந்தேகங்கள் இல்லை, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் அட்டி வாங்குது. ஜஸ்ட் ஒன்ஸ். சரி, இந்த பிடிஎஃப் இப்போ தெரிஞ்சிச்சா அப்படின்னு எல்லாரும் இருக்கா சொல்லுங்கள். பிடிஎஃப் எல்லாருக்கும் தெரியுதா? தம்ஸ் போடுங்க. ஓகே, நிலாக்கு தெரியுது. அனாஷியா, அக்ஷிகா, ஓகே, 3 பேருக்கும் தெரியுது. வெரி குட். இப்போ இந்த 3 விடயங்கள் சின்ன விஷயந்தான். இந்த 2 விடயங்கள் வந்து பெரும்பாலும் எல்லா தகவல்களுக்கும் பொருந்தாது. ஏன்னா இந்த 3ம் எல்லா தகவல்களுக்கும் பொருந்தும், இந்த 2 எல்லா தகவல்களுக்கும் பொருந்தாது. ஏண்டா ஒன்றையும் கூட்டினா எத்தனை நாம் பார்த்தனாங்க? 2 பார்த்தோமா? இப்போ நான் அப்போதை காட்டினேன்னா ஒன்றோட ஒன்று என்னடா சின்ன பிள்ளைக்கு நடத்துகிற மாதிரி ஒன்றெல்லாம் போட்டு கூட்டி கொண்டிருக்காரு அப்படின்னு. இதில் இதுதான் நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த 3 பண்புகளை வச்சும் இந்த 3 பண்புகள் இருக்கா, பொருத்தம், எல்லா அம்சங்களும் இருத்தல், செம்மை, இந்த 3ஓடையும் அந்த கணக்கு பொருந்துச்சு. ஆனால் இந்த 2ஓட பொருந்துமான்னு கேட்டால் இல்லை, எல்லா தகவலும் இந்த 2ஓட பொருந்தாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த தகவல் இருக்குல்ல 2ன்றது 1950 ஒன்றையும் கூட்டினா 2. இப்போவும் அதே ஒன்றையும் கூட்டினா விட 2 தான். இப்போ உங்களுக்கு தோணுமே, என்னடாப்பா இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ காலம் போயிட்டு தானே, அப்போ இதில் ஒன்று கூடி இருக்கணும், மதிப்பு குறைஞ்சிருக்கணுமே, என் கூடலை குறையலை. அதுதான் இங்கே பிரச்சனை. தகவல் வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்காது. பண்பு அறிதல், தகவலுடைய பண்பை அறிகிறோம். இந்த 3 பண்புகளையும் அறிய முடியும். எல்லா பண்புகளுக்கும், எல்லா தகவலுடைய பண்புகளுக்கும் இந்த 2 ஒத்து போகாது. பெரும்பான்மையான தகவல்களுக்கு ஒத்து போகும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்காதுன்னு நினைக்கிறேன். என்னடா புதுசாக ஏதோ கதைக்கிற மாதிரி இருக்குது, குழப்புது அப்படின்னு. இந்த 5ம்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா காணும். வேறு எதுவும் ரொம்ப டீப்பாக போக வேணாம், சரியா? சரியோ அனுஷா, நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லைன்னா மற்றவர்களுக்கு ஆகுது, உங்களுக்கு ஆகலை. உங்கள் ஃபோனில் தானே பார்க்குறீங்க? ஃபோனில் ஏதாவது செக்யூரிட்டி அப்டேட்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? பேக் அண்ட் ப்ராசஸை கட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி எதுவும் செஞ்சு வச்சுருக்கீங்களா? நமக்கு தெரியலை, மற்றவங்களுக்கு ஆகுது. பிரியதர்ஷினி, நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைன்னா ஒரு ஆஃப் பண்ணி வெளியே போய்ட்டு திருப்பி வந்து கனெக்ட் ஆகுங்க. இப்போ ஓகே. அப்போ வந்து நெட்வொர்க் ஸ்டேபிளாக இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல நெட்வொர்க் கொஞ்சம் க்ராக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருன்றக்காக தான் நான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்த பாருங்கள் ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெக்கார்டிங் என்ன பண்ணுவோம், ட்ரைவில் போடுவோம், எல்லாராலையும் பார்க்க இயலாது. உங்கள் அட்மின் உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்கன்னா நீங்கள் அதில் பார்க்கலாம். ரெக்கார்டிங்கில் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவை இதே கிளாஸை எத்தனை ஆடாலும் பார்க்கலாம். விலங்குலன்னா திருப்பி கூட பார்க்கலாம், சரியோ? அதனால் ரெக்கார்டிங் நினச்சி கவலைப்படாமல் ரெக்கார்டிங்ஸ் வரும், உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாம் வரும், அதெல்லாம் குரூப்பில் போட்டுரும், சரியா? இந்த 5 விடயங்களை அப்படியே இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்ட அளவு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலெலாம் ஒன்றும் தெரிய தேவையில்லை, அவசியம் இல்லை. சும்மா நிறைய விஷயங்கள் கதைக்கிறது தான் ஃபுல்லாக. இது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அப்படின்னா என்னென்னு இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, இதை வாசித்து பார்த்துருப்பீங்க. தரவுகளை ஒழுங்குமுறையாக தயார் செய்வதன் மூலம் தகவல்கள் பெறப்படுகின்றன எனவும், அத்தகவல்கள் எமக்கு தீர்மானம் மேற்கொள்வதற்கு உதவுகின்றன எனவும் நாம் கற்றோம். எங்கே கற்றோம்? முதல் பக்கத்தில் கட்டுறோமா? முதல் பக்கத்திலே இருந்திருக்கோம். தகவல்னா என்ன, தரவுனா என்ன, அதை எப்படி முறைவழி செய்கிறோம் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இப்போ
இவ்வாறு நாம் பெறும் தகவல்களை வேறொருவருடன் அல்லது வேறொரு குழுவுடன் பரிமாறல் தகவல் தொடர்பாடலாகும். இப்போ இந்த தகவல் தொடர்பாடல் அப்படின்ற வசனத்துக்காக நான் கதைக்கிற விளங்குதா பிள்ளைகள்? தகவல் தொடர்பாடல்ன்ற அந்த வசனத்துக்கான வசனத்துக்கான அந்த என்ன சொல்கிறது டெஃபினிஷன் தமிழில் உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லலாம். டெஃபினிஷன் உதாரணம் அதுதான் சொல்ல வருது. இதுவரைக்கும் நம்ம தரவை பயன்படுத்தி முறைவழி செஞ்சு தகவலை உருவாக்கிட்டோம். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த தகவல்களை வேறொருவருடன் இல்லை வேறொரு குழுவோட, இப்போ உங்கள் கிளாஸில் இப்போ 3 பேர் இருக்கீங்களா, ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிறீங்க. அது தகவல் தொடர்பாடல். தகவலை நம்ம ஒருத்தர் தொடர்பு பண்ணி கொடுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் இந்த தகவல் தொடர்பாடல்ன்ற டேர்ம் சொல்ல வருது. இந்த டேர்முக்கான அர்த்தம் அதுதான். இந்த பாடத்துக்குள்ள ரொம்ப டீப்பாக போவேன்னா நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு போகிறேன். என்னடா விளங்குறாரு இல்லையே, பெருசாக விளங்கப்படுத்துகிறாரு இல்லையேன்னு குறை நினைக்க வேணாம். சரியா பிள்ளைகள்? ஏன்னா அவ்வளோ முக்கியம் இல்லை. இதெல்லாம் உட்காந்து நான் ஒரு வரியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா டைம் வேஸ்ட். ஆதி காலத்திலிருந்தே மனிதன் தரவுகளை தயார் செய்து தகவல்களை பெறுவதையும் பரிமாறிக்கொள்வதையும் செய்து வருகின்றான். காலங்காலமாக தானே நடக்குது. என்ன ஆரம்ப காலத்தில் நிறையா தரவுகளை சேகரித்து வச்சுருந்தாங்க. எப்படி சேகரித்து வச்சாங்க? கொப்பிகளில் புத்தகங்கள்லாம் எழுதி வச்சாங்க. முதல்ல கல்வெட்டுகளில் எழுதி சேகரித்து வச்சாங்க தகவல்களை. அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகளில், புத்தகங்களில். இப்போ நாம் எல்லாம் கம்ப்யூட்டரில், எல்லாம் கணினியில் சேவ் பண்ணுறோம், ஃபோனில் சேவ் பண்ணுறோம். என்ன சும்மா நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்காங்க. அப்போது பல இடர்பாடுகளை எதிர்கொள்ள நேரிட்ட போதிலும் தொழில்நுட்பவியலில் முன்னேற்றத்துடன் தகவல்களை தயார் செய்தலும் பரிமாறுதலும் மிகவும் எளிய விடயங்களாக அமைந்துள்ளன. என்ன சொல்ல வராங்க? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினதுக்கு பிறகு நமக்கு தரவுகளை சேமித்து வைக்கிறதெல்லாம் எளிதாயிட்டு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் முதல் உங்களோட அட்மிஷன் போடுறது. ஏன் இப்போ நம்ம கதைக்கிற கிளாஸே எடுத்துக்கொள்வோமே. இப்போது ஃபிசிக்கலாக ஒரு கிளாஸ் நடக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு படிக்க போகிறீங்க. ஏதாவது ஒரு டியூஷன் சென்டர், ஒரு ஸ்கூல், எங்கேயாவது ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு படிக்க போகிறீங்க. அங்கே என்ன நடக்கும்? போகிற செலவு, போகிற அலுப்பு, இன்னொன்று ரொம்ப தூரம் படிக்க போவீங்க. உண்மையிலுமே நான் அதை உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னா இப்போ ரொம்ப தூரம் படிக்க போகிறீங்களா, அலுப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு படித்து போட்டு திருப்பி வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு சுற்றி தெரிய. அது இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் படிக்கிற அதே படிப்பு உங்களுக்கு கிடச்சி கொண்டிருக்கு. எப்படி? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்டர்நெட்டில், கூகுள் மீட்டில். இப்போ நான் நம்ம முன்னுக்கு உட்காந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். நான் எங்களோட வீட்டில் இருக்கேன், நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கீங்க. ஆனால் ஒருத்தருக்கும் கிளாஸ் கிடைக்கிது. இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயினில் இருக்கீங்க. உங்களுக்கான கேள்விகள், இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, கேள்விக்கான பதில் கிடைக்கிது. நான் பாடம் நடத்துகிறேன். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இந்த தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. சரியா? இந்த தொழில்நுட்பம்ன்ற டேர்ம் அதை தான் சொல்ல வருது. பாருங்க, ஆதி காலத்திலிருந்தே மனிதன் தரவுகளை தயார் செய்து பரிமாறிக்கொள்வதையும் செய்து வருகின்றான். அப்போது பல இடர்பாடுகளை எதிர்கொள்ள. இப்போ நம்ம எதிர்கொள்கிறோமா? கிளாஸ் நடத்துறதுக்கு இந்த டைம்லலாம் எல்லாருமே யாரும் வெளியே கூட வரமாட்டாங்க, நித்திரம் விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த டைம் பாருங்கள், நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதைத்தான் இந்த இடர்பாடுகளை எல்லாம் நேரிட்ட போதிலும் தொழில்நுட்பவியலின் முன்னேற்றத்துடன் தகவல்களை தயார் செய்தலும் பரிமாறுதலும் மிகவும் எளிய விடயங்களாக அமைந்துள்ளன. நான் கதைக்கிற வாய்ஸ் கேட்குது, என் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் என்ன தெரியுது அது உங்களுக்கு தெரியுது. நான் கீற படமெல்லாம் உங்களுக்கு காட்டுது. என்ன எவ்வளோ விடயங்கள் கிடைக்கிது. இதுதான் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சின்னு அவங்க சொல்ல வராங்க. தரவுகளை தயார் செய்து தகவல்களாக மாற்றுவதற்கும். இந்த பாருங்கள், தரவுகளை தயார் செய்து இந்த வசனம் தான் இந்த இதுலேயும் இருக்குது, முதல் பக்கத்துலேயும் இருக்குது. அந்த பக்கமாக இதனால நான் சொன்னேன்னா இந்த பாடம் சும்மா வளவளன்னு இழுத்து கொண்டு போகும், பெருசாக முக்கியம் இல்லைண்டு. போட்ட வசனத்தையே திருப்பி போட்டு பெரிய பாடமாக்கி பிள்ளைகளை பயங்காட்டுறது. நிறைய பிள்ளைகள் பயந்து போயிருப்பாங்க இந்த முதல் பாடம் விளங்கலன்னு சொல்லி. இது ஒன்றுமே இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கொள்கிற பாடம் தான். சரியா? இதை திருப்பி சொல்கிற காரணம் இதில் அதிகமாக நேரம் செலவழிக்க வேண்டாம். தரவுகளை தயார் செய்து தகவல்களாக மாற்றுவதற்கும் அவற்றை பரிமாற்றிக்கொள்வதற்கும் தொழில்நுட்பவியல் பல்வேறு விதமாக பயன்படுத்தப்படுகின்றது. இது தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் எனப்படும். உங்கள் பாடத்துடைய பெயர் அது வந்துருச்சு. அவ்வளோதான், சும்மா வாசிட்டு போகிறது தான். இதெல்லாம் நீங்களே வாசிச்சா விளங்கும். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பிரயோகங்கள். அடுத்து தான் இதெல்லாம் கவர்மெண்ட். இது நேற்று நான் பாடம் நடத்துகிற ஐடியாவில் இல்லை. நேற்று
பிள்ளை கேட்டதுனால சும்மா சொன்னோம். நான் இப்போ இதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக விளங்கப்படுத்தலாம். இடத்த பாருங்கள். அடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு தரவுனா என்ன, தகவல்னா என்ன, முறைவழி இயக்கம்னா என்ன, தகவலில் என்னென்ன பண்பு 5 பண்பு இருக்குதுன்னு பார்த்தோம். எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். அதெல்லாம் படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமாக அடுத்த படி ஏறி நிற்கிறோம். என்ன அந்த படியில் என்ன இருக்குது? பிரயோகங்கள். இந்த தகவல் தொடர்பாடலை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்? இன்று தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தாத நபரோ இடமோ இல்லை என்று கூறலாம். உண்மைதானே? யாராவது டெக்னாலஜியை பயன்படுத்தாமல், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல், இப்போ எல்லாருமே தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்க. இடமோ இல்லை என்று கூறலாம். நிச்சயமாக எல்லா இடத்துலையும் எல்லாருமே இப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. சில உதாரணங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பால் யார் யார் பார்த்தா கைத்தொழிலில் பயன்படுத்துகிறாங்க. வியாபாரத்தில் இப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும்னு வைப்போம். நான் கதைக்கிற கேட்குதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லைன்னா அது 9:23 வந்திருக்கு. ஓகே, எல்லாருக்கும் கேட்குதானே? சம்மந்தம் இல்லாத விஷயத்த கதைக்கிறேன்னு நினைக்க வேணாம். நான் அந்த பாடத்தில் இருக்கிற விடயங்களை உங்களுக்கு உதாரணங்களை சொல்கிறேன். இந்த உதாரணங்கள் உங்களுக்கு உதாரணங்களை கேட்கும்போது, காதில் கேட்கும்போது மண்டைக்குள்ளேயே நிற்கும். சரியா? இதெல்லாம் நாளை பின்ன எங்கேயாவது யாராவது கேட்டால் கூட உங்களுக்கு உடனே சொல்ல தெரியும், சொல்ல வரும், தானாக வரும். ஏன்னா உதாரணங்கள் கிடைக்கிது தானே. உதாரணத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம். வியாபாரம்னா நீங்கள் இப்போ ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும்ட்டா கடைக்கு தான் போகணும். இப்போ டெராஸில் ஆர்டர் பண்ணால் வீட்டை ஒன்று தருவான். வியாபாரத்தை இணையம் யூஸ் பண்ணுது. பொழுதுபோக்கு சொல்லவா வேணும்? டிக்டாக் யூஸ் பண்ண, ரியல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுண்டு சோஷியல் மீடியா எல்லாருமே இருக்கீங்கண்ணே. 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்ண்டா மோஸ்ட்லி இருப்பாங்க இன்டர்நெட்டில். பொழுதுபோக்கு உட்காந்து ஏதாவது கார்ட்டூன்ஸ் பார்க்குறது. நாங்களாம் அந்த நேரம் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துட்ருப்போம். நிஞ்சா ஹட்டோரி, சின்சான் அதெல்லாம் பார்த்துட்ருப்போம். பொழுதுபோக்குக்கு தகவல் தொடர்பாடலை பயன்படுத்திக்கிறோம். அடுத்து போக்குவரத்துக்கு தகவல் தொடர்பாடலை பாவிக்கிறோம். இப்போ இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு போகிற, இப்போ இந்தியாவிலேருந்து இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகிறதுனா இப்படி ஒரு ஆள் அங்கே வரப்போகிறாரு முன்னுக்கே அவங்களுக்கு தெரியும். எப்படி தகவல் தொடர்பாடலை பயன்படுத்துகிறாங்க. டிக்கெட் புக் பண்ணாலாம் அந்த நாட்டுக்கு போகணும்னா உடனே எல்லாம் டிக்கெட்டெல்லாம் இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் ஃபோன்லேயே புக் பண்ணுறாங்க. போக்குவரத்துக்கு பயன்படுது. விவசாயத்துக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களோ தெரியல, எனக்கு அந்த வீடியோலாம் பார்க்க இருக்கும். அன்றாதபுரத்தில் இந்த மகா இழுப்பல்லாகமன் இருக்குது. யாரும் போயிருக்கீங்களோ என்னமோ தெரியலை. அங்கே இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அந்த வயலில் மருந்து தூவுறதுலேருந்து, பூச்சி மருந்து தூவுறதுலேருந்து, அந்த களை செடிகளை பிடுங்குறது எல்லாமே ட்ரோன்ஸே அதுவே இப்போ எல்லாத்தையும் செய்யுது ஆட்டோமேட்டடாக. எப்படி எல்லாம் தகவல் தொடர்பாடலை பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன்ஸ் தண்ணி ஊற்றுது. ஒரு ட்ரோன் என்ன பண்ணுது, இந்த களைச்செடிகள் வழங்கியிருந்தால் போய் பிடிங்கி எடுக்குது. ஒரு ட்ரோன் என்ன பண்ணுது, இந்த பூச்சிகள் இருந்தது. இதெல்லாம் இலங்கையில் அனுராதபுரம் நமக்கு பக்கத்து மாவட்டம் தான். அனுராதபுரத்தில் செய்கிறாங்க தொழில்நுட்ப உதவியோட. விவசாயத்துறையில் அது உதவி செய்யுது. மகாலிப்பலாகமாக போனீங்கன்னா பார்க்கலாம். ஜஸ்ட் வெயிட் பாருங்க. அக்ஷிகா ஓகே சரி. அந்த எதுவும் இஷ்யூவா? ஸ்டாப் போட்டிருக்கீங்க, எதுவும் ப்ராப்ளமா? நோட்டிஃபிகேஷன் வந்தது. அக்ஷயா அச்சு அந்த ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கீங்க. என்னது விளங்கலை? ப்ராப்ளமா? நோ நத்திங். ஓகே. ஏதாவது மிஸ்டேக் வந்து சும்மா கை தவறி எதாவது அமர்த்திட்டிங்கன்னா உடனே சொல்லுங்கள். சரியா? மாதிரி டச் பண்ணிவிட்டேன். ஓகே, அதை சொல்லுங்கள். நான் சடனாக நிப்பாட்டிட்டேன். ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும்போது நிறுத்தக்கூடாது, அப்படி சொல்லி முடிக்கணும் விடணும். அடுத்து சுகாதாரம்னா என்னென்னு தெரியும். சுகாதாரத்துக்கு இப்போ ஹாஸ்பிட்டலெல்லாம் போனால் எல்லாம் டெக்னாலஜி. நான் நேற்று கூட சொன்னேன், நான் ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணுறேன்னா நீங்கள் புக் பண்ணி போட்டு போய் டாக்டரை பார்க்கலாம். எல்லாமே தொழில்நுட்பம் தான். எல்லாம் இணையத்தில் கனெக்ட் ஆகிட்டு. திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. டாக்டர்லாம் ஏன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. யார் இப்போ அந்த
ரிசப்ஷனில் யார் யார் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அட்மிஷன்லாம் போட கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணுறாங்க. அது டாக்டருக்கு போகுது. டாக்டருக்கு அந்த நம்பர் வந்தோன்னா அந்த நம்பர் பேஷண்ட்டு வயசெல்லாம் இப்போ டாக்டர் பெருசாக கேட்க மாட்டார். ஏன்னா எல்லாத்தையும் ரிசப்ஷன்கிட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க ரிசிப்டில். இதுக்கு சுகாதாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. கல்விக்கு தான் ரொம்ப பெரிய அளவில் பயன்படுது. எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுறீங்க. ChatGPT கிட்ட கேட்டால் கேள்வி சொல்லுவோம். இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காய்ச்சிட்டு இருக்கேன். மின் அரசாங்கம் இதுதான் முக்கியமான டாபிக். ஏன்னா நேற்று கூட கேட்டிருந்தியல் இந்த மின் அரசாங்கம்னா என்னென்னு நான் விளங்கப்படுத்துகிறேன். மேலோட்டமாக சொல்லி போட்டு போயிட்டேன். ஏன்னா ஓர் அரசாங்கம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தனது நாட்டின் பிரஜைகளுடன் கம்பெனிகள், அரசாங்க அமையங்கள், அரசாங்க சார்பற்ற அமையங்கள், வேறு அரசாங்கங்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைமைகளை பேணலை மின் அரசாங்கம் என கொள்ளலாம். நேற்று நான் சொன்னேன்னா, நான் நேற்று செஷனில் நீங்கள் எல்லோரும் நீங்கள் தானே நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் தான் சம்சை போடுங்க. போன செஷனில் நான் சொன்னேன்னா மின் அரசாங்கம்னா என்னென்னு சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய சேவைகளை எல்லாம் இணையத்தை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் எப்படி வேலை பார்த்துருக்கு? எலக்ட்ரானிக்கை யூஸ் பண்ணி ஆன்லைன் மூலம் நமக்கு உதவி செய்கிறதுனால அதை கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இலங்கை எல்லாத்தையுமே இலங்கை அரசாங்கம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு தருது. ICTA போன்ற அரசாங்கத்துடன் தொடர்புபட்ட சில வலைதளங்கள் இருக்கும். இந்த நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்டு இலங்கையோட அரசாங்க வெப்சைட்டுகளை பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தகத்தில் கூட இருக்கும் .edu.lk அப்படின்னு. இந்த gov.lkன்னா நேற்று என்னென்னு சொன்னேன், கவர்மெண்ட், எல்கேனா லங்கா .langa www. கவுனா கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்? லங்காவோட, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டோட லிங்க். சரி, இதை கிளிக் பண்ணி பார்ப்போமே என்ன இருக்குது. இது இலங்கையோட அரசாங்கம். தி பெஸ்ட் பிளேஸ் டு ஃபைண்ட் தி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சர்வீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இலங்கை அரசாங்கம் இந்த இணையதளத்தில் நான் நேற்று சொன்னேன், நான் போய் பார்க்குறேன்னா சும்மா பாருங்கள் அப்படின்னு. இலங்கையோட அரசாங்கம். இலங்கை பாருங்கள், டேக்ஸ் கட்டுறதுலேருந்து, நம்மளோட சிட்டிசன் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஐடென்டி கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து, எஜுகேஷன் படிக்கிறதுலேருந்து, ஹெல்த்து, ஹவுசிங், வீட்டு உரிமை வாங்குறது, கம்யூனிகேஷன், மீடியாஸ், பாருங்கள் எல்லாமே அரசாங்கம் உங்களுக்கு இணையத்தை பயன்படுத்தியே கொடுக்குறாங்க. ட்ராவல், டூரிசம், ட்ரேட் பண்ணுறது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பங்குச்சந்தை, ஜஸ்டிஸ், லா, சட்டங்கள் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு எங்கே தருது? இணையத்தை பயன்படுத்தி தருது இந்த வெப்சைட்டுக்குள்ளே. இது இலங்கை அரசாங்கத்தோடது. இப்போ அதில் காட்டின அந்த வெப்சைட்டில் காட்டின அந்த அவ்வளவு சர்வீஸும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு ரியலாக இருக்கும். நீங்கள் இப்போ பாஸ்போர்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, எமிக்ரேஷன் ஆஃபீஸுக்கு போகணும். ஆனால் இப்போது ஆன்லைன்லேயே பண்ணலாம். அரசாங்கம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டு. சரியா? இப்போ கவர்மெண்ட்டுன்னா என்ன? எனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல அப்படின்றாக்கள் ஒருக்கா திருப்பி சொல்லுங்க. கவர்மெண்ட்டுன்னா எனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கலண்ணா. கவர்மெண்ட்னா என்ன? எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியலை அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? இல்லையா? இப்போ எல்லாருக்கும் கவர்மெண்ட்னா என்னென்னு விளங்குது. எஸ் அண்ணா, விளங்குது. இப்போ கவர்மெண்ட் எலக்ட்ரானிக்கை இணையத்தை பயன்படுத்தி எங்களுக்கு சேவை வழங்குது, அவ்வளோதான் கவர்மெண்ட். இவ்வளோ தான் டாபிக். சரி, அப்போ எல்லாருக்கும் விளங்கிட்டு. நேற்று யாரோ கேட்டவங்கண்ணா, இதுதான் கவர்மெண்ட், மின் அரசாங்கம். இதை விளங்கப்படுத்தியிருப்பாங்க உங்களோட பள்ளிக்கூடத்தில். இந்த பாருங்கள், இதெல்லாம் நேற்று நான் சொன்னேன்னா நீங்கள் இப்போ இதை மட்டும் பயன்படுத்தியிருப்பீங்க. அரசாங்கத்துடைய சிட்டிசன், நீங்கள் சிட்டிசன், கவர்மெண்ட் டு சிட்டிசன், உங்களுக்கு நிறைய சேவைகள் கிடைச்சிருக்கும். இதுகள் இது உங்களுக்கு கிடைக்க நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், நீங்கள் அரசாங்கம் இல்லை. நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வரி கட்டுறதுலேருந்து, இப்போ பார்த்தோம் வரி கட்டுறது, டேக்ஸ், அதெல்லாம் G2Bயோடது. அடுத்து G2E எம்ப்ளாயி, நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு அரச ஊழியரானீங்கன்னா அப்போது இது பற்றின விஷயங்களெல்லாம் பயன்படுத்துவீங்க. சரி, இந்த G2C, G2G, G2B, G2E இதை திருப்பி நான் விளங்கப்படுத்தணுமா? விளங்கப்படுத்தணுமெண்டா ஒரு சொல்லுங்கள். ஏன்னா நான் இதை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்திட்டேன். அனுஷி, விளங்கப்படுத்தணுமா?
தம்ஸ் அப் மேலே போகுது அப்புறம் கீழே போகுது, எனக்கு ஒன்றும் விளங்க இல்லை. மெசேஜில் போடுங்க, இதில் என்ன இருக்குது? இல்லை, அக்ஷிகாச்சும் வேணான்ட்டாங்க, நிலாவும் வேணான்ட்டாங்க. அனுஷி, நான் அது ரிப்ளை பண்ணணுமா திருப்பி? பண்ணணுமெண்டா சொல்லுங்க. ஐயோ, அந்த நாளையும் திருப்பி நான் இருக்க மறுபடியும் உதாரணங்களோட திருப்பி விளங்கப்படுத்த மாட்டேன். எஸ்என்ட்டு போடுங்க. எஸ்என்னா ஓகே, அது திருப்பி ஒருக்கா நான் சொல்கிறேன். மற்ற 2 பேரும் என்னண்டா இது என்னடா அவங்க இதை கேட்குறாங்கன்னு குழம்பக்கூடாது. ஏன்டா அவங்களுக்கு அதில் தெளிவில்லைன்னா அவங்க தெளிவு எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. சரியா? தெளிவு எடுத்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு. இதில் அரசாங்கம் நமக்கு இதில் இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் கட்டாயம். என்ன கேள்வி வருமெண்டா, அவங்க ஒரு இதை கொடுப்பாங்க, கொடுத்து போட்டு நீங்கள் ஒரு வர்த்தகத்தை மேற்கொள்கிறீர்கள், உங்களுக்கான வரி டேக்ஸ், தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் கலந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிள்ளைகள், எதிர்காலத்தில் தேவைப்படும். வரி கட்டுறது தொடர்பான தகவல்களை எல்லாம் அரசாங்கத்தோட செய்கிறீங்க. அது எதுக்குள்ளே வரும்ன்ட்டு G2Cயா, G2Gயா, G2Bயா, G2Eயான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதில் என்ன சொல்லுவீங்க? வர்த்தகம், வியாபாரம் அப்படின்னா G2Bன்னு போட்டுருவீங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வாருது. சரி, G2C அரசாங்க நிர்வாக பெயர் பட்டியல். அரசாங்கத்திட்ட நிர்வாக பெயர் பட்டியல். நீங்கள் ஏதாவது உங்களை பற்றின, இப்போ உதாரணத்துக்கு இப்போ போலீஸில் வழக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சிட்டிசன் மேலே ஒரு வழக்கு இருக்குது எங்கள் அரசாங்கத்துக்கிட்ட, அப்போது அது வந்து G2Cக்குள்ளே வரும். இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு சிஸ்டம்னு நினைக்க வேணாம். நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகள், தகவல் தொடர்பாடலை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகளை பிரிக்கிறாங்க, G2Cக்குள்ளே பிரிப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் செய்கிற வேலைகளெல்லாம் அந்த G2Gன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே பிரிப்பாங்க. இது ஒரு சிஸ்டமாக இயங்குதோ இல்லை சேவ் பண்ணி வைப்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நடவடிக்கை நடக்குது. இப்போ பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க ஆன்லைனில், பாஸ்போர்ட் ஆன்லைனில் எடுக்கிறது யார்? சிட்டிசன், அரசாங்கத்துக்கிட்ட எடுக்கிறோம். அப்போ அது இந்த G2Cன்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். நம்ம செய்கிறது என்ன கேட்டகரி? இப்போ நம்ம தபால் அனுப்புகிறோம். தபால் அனுப்புறது என்ன? போஸ்ட் அனுப்புறது தெரியும் தானே? போஸ்ட் அனுப்புறது என்ன? சிட்டிசன் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்காக தபால் அனுப்புவோம், இன்னொரு சிட்டிசனுக்கு அனுப்புவோம். அப்போ C2C இப்போ உங்களுக்கு இல்லை, அடுத்த வருஷம் உங்களுக்கு வரும், C2Cன்னு வரும். G2Cனா அரசாங்கம் உங்களுக்கு, நீங்கள் அரசாங்கத்தோட இப்போ 18 வயசு ஆகிட்டுனா ஓட் லிஸ்ட் உங்களுக்கு வரும். ஓட் லிஸ்ட் யார் தரா? அரசாங்கம் தருது. வாக்குரிமை பெறுறது அது G2Cன்ற கேட்டகரிக்கெலாம் வந்துடும். சரியா? இப்போது G2C அப்படின்றதுனா என்னன்ற தெளிவு கிடைச்சிட்டா, இல்லை இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? 4 கேட்டகரி இருக்குது, 4 முறை இருக்குது. அனுவசி G2Cன்னு எனக்கு தெரியும். அதாவது நாம் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு வாங்குறது, அரசாங்கம் நமக்கு தரது, அது வந்து G2Cக்குள்ளே வந்துடுது. சரியோடா? விளக்கம் இருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கொண்டா காணும். மற்றபடி இது படிக்கணும், அந்த இதெல்லாம் உட்காந்து படிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சுறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. சரி, சும்மா தெரிஞ்சு வச்சுக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து G2G அரசாங்கத்துக்கூடான சேவை. இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. இப்போது அரசாங்கம், இப்போது நம்முடைய நாட்டு ஜனாதிபதி ஜப்பானுக்கு போகிறாரு. இப்போ அவர் போகிறது, அங்கே தங்குறது, எங்கே போகிறாரு, அவருக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் யார் மேற்கொள்ளுவா? இலங்கை அரசாங்கம் ஜப்பானிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லும், ஜப்பான் அரசாங்கம் அதை மேற்கொள்ளும். அப்போ இந்த செயற்பாடு மொத்தத்தும் யாருக்கு சொந்தம்? இந்த அரசாங்கத்துக்கும், இலங்கை அரசாங்கத்துக்கும், ஜப்பான் அரசாங்கத்துக்கும் சொந்தம். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கும் சொந்தம். புரியுதா? அப்போ இந்த செயற்பாடு எது யார்? கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இதில் நாம் போய் தலையிடலை, இதுக்குள்ளே சிட்டிசன் யாரும் வரப்போகிறது. இலங்கை அரசாங்கம் ஜப்பான் அரசாங்கம் அவங்களுக்குள்ளேயே தொடர்பாடல்களை மேற்கொள்வாங்க. அது G2Gக்குள்ளே வந்துடும், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். சரியா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பிள்ளைகள், நீங்கள் சினிமா பார்க்குறதா? தம்ஸ்அப் போடுங்களேன். சினிமா படம், சிங்கம் படம் யார் பார்த்துருக்கீங்க? சிங்கம் 2. சிங்கம் 2 பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர். தம்ஸ்அப் மறுபடியும் இருக்க போடுங்க. சிங்கம் 2 பார்த்துருக்கீங்க.
சிங்கம் 2 படத்தில் சூர்யா என்ன பண்ணுவார், ஆப்பிரிக்காவுக்கு போய் டேனியை அரெஸ்ட் பண்ணிட்டு வருவார். பார்த்துருக்கீங்களா? அந்த சீன் பார்த்துருக்கீங்களா? அந்த அவ்வளோ பேரும் பார்த்துருக்கீங்க. சரி, விளங்கப்படுத்துறன்றக்கா சொல்கிறேன். எக்ஸாமில் போயோ இல்லை டீச்சராக்கள் விளக்கம் கேட்டால் அங்கே போய் சிங்கம் படம் டேனி சூர்யான்லாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு விளங்குறக்கா சொல்கிறேன், சரியோ? அதில் பார்த்துருக்கீங்களா, டேனியை அரெஸ்ட் பண்ணணுன்னொன்று தமிழ்நாடு சூர்யாட ஊர்லேருந்து அந்த மினிஸ்டராக்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டீஷியன்ஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸோடலாம் கதைப்பாங்க. அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே இவர் இங்கேருந்து சூர்யா இங்கேருந்து அப்படியே போவார் தென்னாப்பிரிக்காவுக்கு. அங்கே போயிட்டு அங்கே போலீஸ்காரங்கெல்லாம் கதைச்சி உதவி செஞ்சு டேனியை போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சேவைகளெல்லாம் யார் செய்வா? திடீர்னு இடையில சில பேர் சொல்லுவாங்க இந்த மிஷனை நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஆளுகளே கதைப்பாங்க. அரசாங்கத்தோட கதைக்கிறாங்க. இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, தென்னாப்பிரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கமும் கலந்து பேசி ஒரு போலீஸ்காரர் அங்கே அனுப்பி அந்த டேனியை பிடிக்கிறாங்க. அந்த டேனியை பிடிக்கிறன்றது ஒரு ப்ராசஸ், ஒரு செயற்பாடு. அந்த செயற்பாடு யாருக்குள்ளே வருது? இந்திய அரசாங்கம் தென்னாப்பிரிக்க அரசாங்கம், G2G. இப்போ விளங்குதா G2Gன்னா என்னென்னு? இந்த ஒரு ப்ராசஸ் G2Gக்குள்ளே வரும். பரவாயில்ல. சிங்கம் படம் அக்ஷிகா பார்த்ததில்லை போல். சிங்கம் 2 பார்த்தீங்கன்னா விளங்கும். சரி, உதாரணத்துக்கு சொன்னேன், சரியோ? அந்த அதில் பார்த்தீங்களா, எல்லோரும் மாறி மாறி ஃபோன் கழிச்சு கொண்டிருப்பாங்க. அங்கே போகணும், இங்கே போகணும், அவர் இப்போ வருவார், அவர் அப்போ பிடிச்சிட்டு வரணும், நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஃபோனில் காய்ப்பாங்க. அரசாங்கத்து ஆட்கள் அந்த அரசாங்கத்தோடய தொடர்பு கொள்வது. இப்போ G2Cன்னா ஒரு விளக்கம் கிடச்சிட்டு, G2Bன்ற ஒரு விளக்கம் கிடச்சிடுச்சு, சரியா? சொல்ல தெரியும், சொன்னால் உங்களுக்கு விளங்குனா சரி. அடுத்து G2B, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் நாம் யாரும் பிஸ்னஸ் பண்ணதில்லை, பிஸ்னஸ் பண்ணால் தெரியும். இப்போது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், சரியோடா? இந்த G2B அப்படின்னு வைப்போம், கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். அரசாங்கம் நமக்கு என்ன செய்யணும்டா? அந்த டேக்ஸையே நான் சொல்கிறேன், புதுசாக ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் இப்போது உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் சொந்தமாக என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. கதைக்கிறது விளங்குதா? பிரியதர்ஷினி விளங்குது, ஓகே, எல்லாருக்கும் கேட்குது, ஓகே. யாருக்கும் தூக்கம் வருதா? இல்லை, இல்லை, நான் எதை நினைஞ்சு பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கோம்னா தூக்கம் வந்தால் தூக்கம் வருதுன்னு சொல்லணும். இல்லை, சரி. இப்போ நீங்கள் சொந்தமாக வீட்டை இருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்க. ஒரு அம்மாவும் நீங்களும் சேர்ந்து ஏதாவது இந்த ஹேண்டிகேப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்கள் வீட்டில் உட்காந்து நீங்களே இந்த அழகு சாதன பொருட்கள் ஏதாவது செஞ்சு இந்த வெள்ளைக்காரர்களுக்கெல்லாம் விற்பாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு பொருட்களெல்லாம் செஞ்சு கடைகளுக்கு விற்கிறீங்க. இல்லைன்னா கடைகளுக்கு நீங்களே ஏதாவது பொருட்களை செஞ்சு கடையில் விற்கிறீங்க, கடைக்காரர்களுக்கு ஹோல்சேலில் கொடுக்குறீங்க, நீங்களே செஞ்சு விட்டு. இதை சின்ன அளவில் செஞ்சிட்ருக்கீங்க. அரசாங்கம் அதில் தலையிடாது. கொஞ்சம் பெருசாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு மாதம் அதில் நிறைய லாபம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்கும், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட் காட்ட வேணான்னு நினைக்கிறேன், இது சும்மா டைம் வேஸ்ட்டு. அங்கே என்ன நடக்கும்னா, பிஸ்னஸ் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு வரி கட்டுவேன். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், உங்களுக்கான வரி கட்டுறேன் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வரி கட்டாமல் ஒரு பெரிய பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அரசாங்கம் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யும், கோர்ட்டு கேஸுன்னு தெரியும், அதெல்லாம் பெரிய தலையீடு பிடிச்ச வேலை. அதனால் என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணும்போது அரசாங்கம் என்ன பண்ணும், உங்களுக்கு டின் நம்பர்னு ஒன்று கொஞ்ச நாள் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா நம்ம தெரியலை. டின் நம்பர் பற்றி யாரும் கேள்விப்பட்டீங்கன்னா, டேக்ஸ் நம்பர்னு சொல்லி எல்லோரும் கட்டாயம் அந்த டின் நம்பர் இருக்கணும். டின்னுன்றது ஒருத்தர் அந்த டின் நம்பர் இருந்தால் இலங்கையில் எல்லாருக்குமே ஒரு டின் நம்பர் அரசாங்கத்தால் கொடுப்பாங்க. அந்த டின் நம்பரை வச்சு நீங்கள் மாதம் உங்களுக்கு இவ்வளோ வருமானம் கிடச்சிருச்சு, அந்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கணும். சாரி, தண்ணி குடிக்கலாம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அரசாங்கத்துக்கு வரியாக கொடுக்கணும். அந்த வரி கொடுக்குறது இந்த டின் நம்பரை வச்சு தான் நீங்கள் கட்ட முடியும். இல்லைனா யார் வரி கட்டுறான்னு அரசாங்கத்துக்கு தெரியாது.
இந்த டின் நம்பர்லாம் யார் கொடுப்பா? அரசாங்கம் தான் கொடுக்கும். டேக்ஸ் யார் கொடுப்பா? நீங்கள் தான் அரசாங்கத்துக்கு கொடுப்பீங்க. அரசாங்கம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? அந்த தொழில் செய்கிறதுக்கான அனுமதி பத்திரம், ரெஜிஸ்ட்ரேஷன். வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது இடர்பாடுகள், யாராவது உங்களோட பிஸ்னஸில் குழப்படி பண்ணாங்கன்னா, அந்த நடுவில் யாராவது கரைச்சல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போயிடலாம், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான உதவி நீங்கள் அரசாங்கத்திட்ட கேட்குறது, அரசாங்கம் உங்களுக்கு செய்கிறது. இதில் பிஸ்னஸ் சம்மந்தமாக அரசாங்கம் உங்கள் பிஸ்னஸுக்கு உதவி செய்து, நீங்கள் பிஸ்னஸில் கிடைக்கிற லாபத்தை அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் பிஸ்னஸுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த G2Bக்குள்ளே வந்துடும். G2B விளங்கிட்டு இல்லை அதில் இன்னொரு உதாரணம் எதுவும் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். G2Bனா விளங்கிருச்சு, அப்படி இல்லைன்னா எனக்கு அதில் வேறு ஏதாவது உதாரணம் வேணும்னு கேட்குறீங்க. சட்டுன்னு இருக்கணும், நித்திர கொள்கிறாங்க போல எல்லாரும். ஓகே, G2B ஓகே. விளங்கிட்டு அனோஷியா ஓகே. G2Bன்னா என்னென்னு விளங்கிட்டு. இப்போ G2Cக்கும் தெரியும், நீங்கள் உதவி வாங்குறது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் உதவி செஞ்சு கொள்வது. G2Bன்னா என்னென்னு தெரியும், நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குனீங்கன்னா அப்போ அரசாங்கத்தோட உங்களோட செயற்பாடுகள்லாம் இருக்கும். அடுத்து G2E, இதை போயிட்டு நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட, ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேளுங்க, என்ன சொல்கிறாங்களோ தெரியல, நான் பேசுவாங்களோ. இதெல்லாம் உனக்கு யார் வந்து கேட்குறா? இதெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்னது? என்னென்ன டீச்சராக்கள் வந்து அரசாங்க ஊழியர்கள், அவங்க வந்து எம்ப்ளாயிக்குள்ளே வந்துடுவாங்க. சரியா? எம்ப்ளாயின்னா யார்? ஊழியர்கள். எம்ப்ளாயின்னா என்ன தெரியும் தானே? ஊழியர்கள். கவர்மெண்ட்னா அரசாங்கம். அரசாங்கம் ஊழியர்களோட, எங்கள் அரச ஊழியர்களுக்குள்ளேயும் வரும், தனியார் ஊழியர். நம்ம தனியார் ஊழியர்களே இப்போ எடுக்க தேவையில்ல, அரச ஊழியர்கள். இப்போ உங்கள் டீச்சர் இருக்காங்க, டீச்சருக்கு மாதம், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரியா, மாதம் ஒரு 50,000 சம்பளம் வைப்போம். சரியா? 50Kனா 50,000. இவங்களுக்கு மாத சம்பளம் 50,000ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 50,000த்தையும் அரசாங்கம் கொடுக்குமா? இல்லை. இதில் ஒரு 48,000 கொடுத்து போட்டு, 2,000 என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் எடுத்து வச்சுக்கொள்ளும். நான் சொன்னேன் அந்த சேவனாப நிதியமண்டு, ETF, EPFன்னு டீச்சராக்களை கேளுங்க, சொல்லுவாங்க ETF, EPF. இந்த 2,000 கொடுக்க மாட்டாங்க அரசாங்கம். அரசாங்கத்திட்ட நீங்கள் போய் கேட்கலாம், என்ன கேட்கலாது, ஏன்னா 50,000 சம்பளத்துக்கு 48 தந்தீங்க, 2 பட்டுனீங்கன்னு கேட்கலாது. அந்த காசை யார் எடுத்து வச்சுப்பாங்கன்னா அந்த அரசாங்கம். அரசாங்கத்துக்கு கீழே தான் இந்த ETF டிபார்ட்மெண்ட், EPF டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. வேணும்னா பிள்ளைகள், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சிலது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அண்டு சொன்னேன், நான் ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், இப்படின்னா என்ன, அந்த அண்ணா என்ன சொன்னார், ETF, EPFனா என்ன, புதுசாக கேள்விப்படுறேனே, புதுசாக இருக்கே அப்படின்றது எழுதி வச்சு போட்டு, பிறகு நீங்கள் கூகுளில் போய் கேளுங்க, ChatGPT கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த ETF, EPFனா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ETF டிபார்ட்மெண்ட்னா சம்பள காசில் ஒரு 2,000 வெட்டி போட்டுருவாங்க. இந்த 2,000 அப்படி மாதம் 2,000 வாங்கி கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ரிட்டையர் ஆவாங்க தெரியுமா, ஒரு 55 வயசுலையா, 55 வயசுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் டீச்சரை கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அந்த 55 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு மாதம் சம்பள காசில் ஒரு 50% இல்லைன்னா 25% அப்படி கொடுப்பாங்க. இந்த சேமலாப நிதியத்தில் கொஞ்சம் காசு பிடிச்சாங்களோ, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. இதெல்லாம் சேமலாப நிதியத்துக்குள்ளே வந்துடும். ETF, EPFன்னு இந்த டீச்சராக்கள் போட்டாங்க. வேணா டீச்சராக்கள் கேளுங்க, அதை பற்றி சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. சரியா? அப்போ இந்த காசு கொடுக்குறது, பிறகு அரசாங்கம் இவங்களுக்கு அந்த காசை வயசானதுக்கு பிறகு திருப்பி கொடுக்குறது, இதெல்லாம் எதுக்குள்ளே வந்துடும்னா G2Eக்குள்ளே வந்துடும். கவர்மெண்ட் டீச்சராக்களுக்கு கொடுக்குறாங்க. எம்ப்ளாயின்னு டீச்சர்னு எடுத்துப்போமே, இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்னு டீச்சருக்கு கொடுக்குறாங்க. டீச்சர் இப்போ சம்பள காசில் 2,000 அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க. அரசாங்கம் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு அந்த காசை அப்படியே திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் இவங்க 2 பேருக்குள்ளே நடக்குது. ஏன்னா இந்த கொடுக்கல் வாங்கலாம் இவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. அப்போ இது சம்மந்தமாக எந்த ஒரு கேள்வி வந்தாலும் யாருக்கு பொறுப்பு? கவர்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாய்க்கும். அது G2Eக்குள்ளே வந்துடும். இப்போ சொல்லுங்கள், இந்த G2C, G2G, G2B, G2E இப்படின்னா விளக்கம் இன்னும் கிடைக்கல எனக்கு. கிடைக்கலன்னா சொல்லுங்கள் பிள்ளை, விளக்கம் கிடைச்சிட்டா பரவாயில்ல, விளங்கியிருக்கு. திறமையான பிள்ளைகள்லாம்
சரி, அடுத்து அப்போ இந்த இதை ஸ்கிப் பண்ணுவோம். இப்போ நாம் என்னென்ன பார்த்துருக்கோம்? முதல்ல இருந்து பார்த்தா தரவுனா என்ன, தகவல் என்ன, முறைவெளினா என்ன, ஸ்டோரேஜ்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஒரு தகவலில் என்னென்ன பண்பு இருக்குன்னு ஒரு 5 பண்பை பார்த்துனாங்க. அடுத்து இந்த கவர்மெண்ட்னா என்னென்னு பார்த்துனாங்க. அதுக்கு மேலே என்ன செஞ்சாங்க? இந்த நாம் சும்மா காய்ச்சி கொண்டு போனாங்கண்ணே, நம்மளோட ஐசிடி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி, இவ்வளவு துறைகளையும் பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொன்னாங்க. சொன்னானே எல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லை நித்திரையா? அடுத்து கல்வியும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் கல்வின்னு வந்துட்டு அடுத்து இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த பாடத்தில் என்னென்னா இந்த இருக்குது தானே, இங்கே நம்ம பார்த்தோமா ஒரு தலைப்புகளை மட்டும் பார்த்தோமா, இந்த தலைப்புகளை அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்படி விவரிக்கிறாங்க ஒவ்வொரு பக்கமாக. இப்போ கல்வியில் எப்படி பயன்படுது, கைத்தொழிலில் எப்படி பயன்படுது, பொழுதுபோக்கில் எப்படி பயன்படுது, விவசாயத்தில் எப்படி பயன்படுதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நிலையும் இப்படி பந்தியாக தெளிவாக சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படி கேள்வி இப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கணுமா? இல்லை, இது எங்கே பயன்படுது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா காணும். சரியா? அப்படி மனப்பாடம் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி மனப்பாடம் பண்ணி வைக்கணும்னு அவசியமும் இல்லை. சரியா? சரி, நான் சொன்ன மாதிரி 10 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்த செஷனில் அந்த எல்லாத்தையும் தெளிவாக விளங்கப்படுத்தணுமா இல்லை விட்டு போட்டு அடுத்த பாடத்துக்கு போகலாமா? அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அது சின்ன பாடம் தான், நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லலாது. டைம் சரியாகுதுண்ணே. ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது விளங்கலைன்னா சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் கதைச்சதில் எதுவுமே விளங்கலை, ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்றா சொல்லுங்கள். அதை நான் அடுத்த டாப்பிக்கில் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவேன். விளங்கிட்டு தான் அடுத்தக்கு போகணும், விளங்காக படிக்க வேணாம். சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சு ஒன்றாக போகிறதில்ல, விளங்கி படித்தா தான். ஓகே ஓகே, அனோஷி விளங்கி இருக்கு, பரவாயில்ல, குட். நிலாக்கும் விளங்கிட்டு, அக்ஷிகாச்சு விளங்கிட்டு. ஓகே, விளங்கிட்டா ஓகே. நான் அடுத்த செஷனில் தொடங்கும்போது என்ன பண்ணுவேன்டா, இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களோ இன்றைக்கு பார்த்த அவலத்தையும், நான் இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணானான்னு நினச்சேன். பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, 11 பக்கம் முடிச்சிட்டோம். இந்த பாடத்தில் 37 பக்கம் தான். இன்றைக்கி படித்த இந்த எல்லா விஷயத்தையும், இந்த இது அப்புறம் இது இந்த 5 பண்பை அறிதல், ஒரு தகவலின் பண்பை அறிதல், இந்த 5 தலைப்புகளையும் சும்மா மறுபடியும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணி போட்டு தான் போகணும். வேணா உங்களை மண்டையில் பதியணுண்டு, அப்போ தான் நினைவில் இருக்குது. இதெல்லாம் என்ன உள்ளீடு முறைவெளி சும்மா தேய்ச்சி வச்சுருக்கான், இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறோம். சரியா? அடுத்த செஷனில் உங்களுக்கு இதெல்லாம் திருப்பி ஒருக்கா ஃபஸ்ட்லேருந்து நடத்த மாட்டேன், சும்மா 5 நடத்தினேன், இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னு ஒருக்கா ஒரு குயிக் ரீகேப் ஒன்று கொடுத்து போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரியா? அடுத்து நீங்கள் இந்த இருக்கிற தலைப்புகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுது, வகுப்பறையில் பயன்படுது, இணையத்தில் பயன்படுது, ஆசிரியர் படிக்கிறதுக்கு பயன்படுது, அடுத்து மாணவன் முகாமை, இதெல்லாம் அடுத்த டாப்பிக்கில் நம்ம வரிசையாக கொண்டா காய்ச்சி கொண்டே போவோம். சரி, இந்த சுகாதாரத்துக்கு இங்கே பயன்படுது. சரி, அடுத்த கிளாஸில் இதெல்லாம் பார்ப்போம். நான் நடத்துகிற ரொம்ப மெதுவாக வருதுன்னா சொல்லுங்கள், அப்படி இல்லைண்டா ஃபாஸ்ட்டாக நடத்தணும்னு நீங்களும் சொல்லணும். சரியா? அதையும் முன்ற முடியும். சரி, அப்போ செஷனை எண்ட் பண்ணிக்கொள்ளலாமா? முடிச்சுக்கலாம். 10 மணி ஆகுது, தூங்குங்களேன் போய், நாளை பள்ளிக்கூடம் போகணும். சரி, பாய். See you tomorrow. டுமாரோவா? ஓகே, பாய் பாய். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களில் எலிமெண்ட்டாக ஆட் பண்ண பாருங்கள். இதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன், மணி மைண்டட் இல்லை, நாங்கள் ஓப்பன் சோர்ஸாக தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தது. பட் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தான் உங்கள்கிட்ட ஃபீஸ் கேட்குறோம், தப்பாக நினைக்க வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் விளங்கப்படுத்தணும்னா ஆசை. ஓகே ஓகே ஓகே, போய் நிறுத்துற பாய். குட் நைட், பாய்.